ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் சூட்ஸில் நூப் டு ப்ரோ சீரிஸ் நான் 13 பார்ட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம சேனலே இப்போ தான் கைஸ் தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் பார்ட் 1லேருந்து 700 லெவல் வரைக்கும் ரீச் பண்ணதை பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லை கைஸ், அவங்களாம் அதெல்லாம் பார்க்கல. ஓகே, அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளாக் சூட்ஸில் நான் லெவல் 1லேருந்து லெவல் 700 வரைக்கும் எடுத்த எல்லா வீடியோ எடிட் பண்ணி போரிங்கான கிரைண்டிங் சீன்ஸ்லாம் கட் பண்ணி நியூவாக எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நிறையா விஷயத்தெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். அதனால் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். நான் லெவல் 1லேருந்து லெவல் 700 வரைக்கும் எப்படி ரீச் பண்ணுன்ற இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இவன்ட்டு தான் போய் பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம குவிஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, பேண்டிட்ஸு. ஓகே கைஸ், இவன் தான் 350 ருபீஸ் தரான். ஓகே, இவனை ஒரு 5 பேண்டிட்ஸ் அடிச்சுட்டு வர சொல்கிறாங்க கைஸ். 5 பேண்டிட்ஸ் அடித்தா எனக்கு காசும் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தருவானாமா. ஓகே, இந்த சீரீஸோட நோக்கம் என்னென்னா, நம்ம லெவல் 1லேருந்து பைரட் கிங்குன்ற டைட்டில் எப்படியாவது எடுக்கணும். பைரட் கிங்குன்ற டைட்டில் எடுக்கிற வரைக்கும் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த சீரீஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் யார்ட்டையுமே பைரட் கிங்குன்ற டைட்டில் இல்லை. நம்ம ஃபஸ்ட் ஆளாக இருக்கணும்ன்ட்டு நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக நம்ம அந்த டைட்டில் எடுப்போம். ஓகே, மறக்காமல் நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த நூப் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கிஸ்ட்டை முடிக்கும் போதே 3rd லெவலுக்கு வந்துட்டோம் கைஸ். ஓகே, நம்மகிட்ட காம்பேட் தான் இருக்குது. ஸ்வாடெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸ்பானாக அடிச்சு கொள்ள வேண்டியதான். 5 லெவல் ரீச் ஆகிடுச்சு. கிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, மீலி, டிஃபென்ஸ், ஸ்வாட், கன், பிளாக் சூட்ஸ். அப்போ நம்ம வச்சுருக்கிறது மீலி. ஏன்னா மீலினா கையில் அடிக்கிறது, டிஃபென்ஸ்னால் ஹெல்த்து, ஸ்வாடு வாங்குறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்போ கன் இருக்குது. பிளாக் சூட்ஸ்னால் நான் அதை பார்த்துட்டு வந்தேன் கைஸ். பிளாக் சூட்ஸ்னால் அந்த ஒரு பழம், அதாவது ஒரு ஃப்ரூட், மேஜிக்கல் பவர் ஃப்ரூட் இருக்க ஒரு ஃப்ரூட் தான் அது. ஃபைனலி நம்ம 10th லெவல் ரீச் பண்ணிட்டோம். நியூ கிஸ்ட் காம்பஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஐலாண்டுக்கு போகிறதாமா. ஓகே, 300 மீட்டர்ஸ் அங்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஐலாண்டு கைஸ். ஓ, பிளாக் சூட்ஸ் டீலர்ஸ் வாங்க முடியுமா? காசு வச்சு தான் வாங்கணுமா? ஆமாம் கைஸ், 5,000 ருபீஸ் கேட்குறாங்க. $5,000 பில்லியா? இந்த கேமில் பில்லி தானே? ஆமாம் கைஸ். ஓகே, காசு இருந்தோடனே வாங்கிக்கலாம். ஸ்வாடு, கட்டானா கட்லஸ், என்னது ரெண்டுமே இது 1000 ரூபா. அதே இவ்வளோ கம்மியாக இருக்கிறது வாங்கிக்கலாம் கைஸ். காசு வேஸ்ட் பண்ண வேணாம். இது எவ்வளோ? இதுவும் 1000 ரூபா தான். சரி, ஏதோ ஒன்று வாங்க. அப்போ ஒரே போராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்லஸ், குயிக் க்ரஷ். ஓகே கைஸ், ஏதோ வித்தியாசமாக தான் இருக்குது ஸ்வாடு. 300 மீட்டருக்கு போட் டீலர் இருக்கானா? போட்டை தான் ஓட்டிட்டு போகணுமா? ஃப்ரீ போட்டு வச்சுருக்காங்க, இதை வாங்கிடலாம். காசு வேஸ்ட் பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா 300 ரூபா அடுத்த போட்டு நம்மகிட்ட இருக்கிறதே வேறு 1400 ரூபா தான் கைஸ். ஓகே, என்னடா மெதுவாக போகுது இந்த போட்டு. 300 ரூபா கொடுத்து காசு கொடுத்தே வாங்கியிருக்கலாமா? இவ்வளோ மெதுவாக போகுது. ஓகே, நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். ஸ்வாடுக்கு போட்டாச்சு கைஸ். ஸ்வாடு வாங்கியிருக்கோம்ல புதுசாக. ஓகே, ஃபைனலி வந்துட்டோம். மெதுவாக ஆமை மாதிரி ஓட்டிகிட்டு தான் வந்தேன். ஏன்னா இது ஓடவே மாட்டேது. இந்த போட்டு பார்த்திங்கன்னா மெதுவாக போகுது கைஸ். ஃபைனலி நம்ம வந்துட்டோம். குஸ்ட்டை போய் எடுத்தணும். மங்கீஸ், ஜங்கிள் எல்லாம் மங்கீஸ் இருக்குது நினச்சேன். இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஜங்கிள் ஐலாண்டில் மங்கி இல்லாமல் இருக்குமா? இருக்குது. ஓகே, பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் கிரச்சா. யாரா நீ? ஓன்ட்ட தான் குஸ்ட் எடுக்கணுமா? இல்லையே, அங்கே சைடு வேறு ஏதோ காட்டுது. ஜியோலஸு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் உன்னால் ரேண்டம் ஃப்ரூட்டை பை பண்ண முடியுமா? இப்படிலாம் பண்ண முடியுமா? 50 லெவலில் இப்போ நான் அடித்து துரத்துறாங்க ஜியோலஸ் அட்மின் தான் நினைக்கிறேன். அடித்து துரத்துறாரு. ஏன் இவருக்கு எந்த நிலமையும் தெரில, அடித்து துரத்துறாரு. 50 லெவலுக்கு முன்னாடி காசு வச்சுட்டு வந்தால் கூட உனக்கெலாம் தர முடியாது. 50 லெவலில் வாடான்றாரு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஓகே, மங்கீஸ் தான் ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டு. 6 மங்கீஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு 800 ரூபா காசு தாங்க. ஓகே, நல்ல சம்பளம் தான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம குவிஸ்ட்டை முடிச்சாச்சு. நம்ம 15வது லெவல் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு அடுத்த குவிஸ்ட்டும் அவைலபிளாக ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, போய் பார்ப்போம் அடுத்து என்ன குவிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. மங்கீஸு, அப்புறம் என்னது கொரிலாஸு. மங்கிக்கு அப்கிரேடாக கொரிலா வாடா. சூப்பர் அடி. ஓகே, கொரிலா வடிக்கிறது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணி ஆகணும் போல். மெதுவாக போயிட்டு இருந்தால் வேலைக்காது கைஸ். ஓகே, கொரிலாஸ் கொஞ்சம் பவராக தான் இருக்காங்க. ஏன்னா ஈஸியாக அடிக்க போனாங்க. ஆனால் இன்னும் ஒரு டைம் கூட இந்த கேம் பிளே நான் சாகலைன்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க கைஸ். நான் சாகாமலே இந்த கேம் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணுவோம். ஓகே, 18, 19, 20 அடுத்த குவிஸ்ட் அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஒரு டைம் தான் ஒரு குவிஸ்ட்டை முடிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே அடுத்த குவிஸ்ட்டு அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, அடுத்து யாருன்னு தெரில, போய் பார்ப்போம்.
த கொரிலா கிங்கு. ஓகே கொரிலா கிங்காடா மைங்கி, அதோட அப்கிரேடா கொரிலா, அதோட அப்கிரேடா கொரிலா கிங்கு. இவங்க 2 பேத்துக்கு தனித்தனி ஐலாண்டு. கொரிலா கிங்குக்கு ஒரே ஒரு கிங்க்கு தனி ஐலாண்டா. சூப்பர்ரா. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் தானே ஈஸியாக அடிச்சிடலாம், இவங்கள மாதிரி தான் அவனும் இருப்பான்னு நினைக்கிறேன். கிரீடெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ் கிங்குன்ற மாதிரி. அட்டி என்ன அடி அடிக்கிறான் பார்த்தீங்களா கைஸ், இவன் செம அடி அடித்தான். இவன் ஓவர் போடாக இருந்தாங்க கைஸ், கஷ்டப்பட்டு இவனை சாகாமல் அடிக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. இப்போ வரைக்கும் சாகலை கைஸ், இதுக்கு மேலே சாகாமல் எப்படியாவது கண்டினியூ பண்ணிடலாம். செத்துட்டாங்க கைஸ், அவ்வளோதான். கொரிலாக்கு இங்கே 2 நிமிஷத்துக்கு திருப்பி பண்ண வேணாம், ஒன்றெல்லாம் எவன்டா அடிப்பான். ஓகே 24 லெவல் தான் வந்திருக்கோம். 5 லெவல் ஏறிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு கொஸ்டின் முடிக்கும் போது. இந்த கொஸ்டின் முடிக்கும் போது 4 லெவல் தான் கைஸ் ஏறி இருக்குது. ஓகே போய் அடுத்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ் நான் வந்து முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் கொஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்னொரு டைம் பண்ணுற கொஸ்டியை காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குன்றதுனால அதை நான் கட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ் அந்த கொஸ்டினை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஐலாண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து 300 ரூபா போட்டு வாங்கிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சா. இப்போ கூட 300 ரூபா போட்டு வாங்கினாலும் மெதுவாலாம் வந்துட்டு இருக்க முடியாது. பைரட் வில்லேஜ். ஓகே இவன் தான் கொஸ்ட்டு கொடுக்குறவன் போல். குவெஸ்ட்டு பைரட் வில்லேஜில் பைரட்டையும் வந்து அடிக்கிறேனாடா. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ கான்செப்ட் இது. ஓகே இங்கே வந்து இவங்க 4 பேர் தானா. ஓகே இவங்க இன்னும் அவ்வளோ அடிக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு அடி கூட மேலே படல. ஓகே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து 4 பேர்த்தையும் ஒரே இடத்துல வந்து அடிப்போம். அப்போ தான் வந்து ஈஸியாக அடிக்கணும். ஏன்டா ஒரு அடி கூட அடிக்க மாட்டீங்க, அவ்வளோ மக்கு பசங்களாம் நீங்கள். ஓகே ஒரு அடி கூட அடிக்கலன்னு பார்த்தா கடைசியில் தாங்க அடித்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் ஒரு அடி கூட அவங்க அடிக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கொரிலா கிறிஸ்ட் அளவுக்குலாம் வந்து ரொம்ப ஹார்ட் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருந்துச்சு இந்த கிறிஸ்டம். கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் அந்த குவிஸ்ட்டை. ஓகே கைஸ் நம்ம ஒரு குவிஸ்ட்டு முடிக்க போகிறோம். இவங்க 4 பேர் செத்துட்டாங்கன்னா முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், ஒருத்தன் செத்துட்டான். இன்னும் 3 பேர் தான், அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் சாவிடாடி. அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு. 33வது லெவல் ரீச் பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா அடுத்த குவிஸ்ட்டு காட்டில் எனக்கு தெரிஞ்சு 35 காட்டுவாங்களோ தெரில கைஸ். அதாவது 50 லெவலில் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் அன்லாக் ஆகும். அது வரைக்கும் நம்ம க்ரீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ லெவலப் NPCஸ்லாம் அடித்து லெவலப் ஏறது கொஞ்சம் போரிங்காக தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு. எதுவும் இல்லைன்னு தெரியும், இருந்தால் சொல்லுங்கள். ஓகே கைஸ் இவங்கெல்லாம் திருப்பி அடித்து எத்தனை டைம் அடிக்கிறதுன்னு தான் எனக்கும் தெரில. நானும் போன பாட்டில் எதோ சொல்லுங்கள், அவன் ஏன் வரவே இல்லை, வரவும் மாட்டான் கைஸ். ஏதோ பக்கத்தில் வேறு ஏதாவது பிளேயர் இருந்தால் அவங்ககிட்ட போயிடறான். நடுவில் வந்து பிளேயர்ஸ் வேறு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த இங்கே ஒருத்தன் வந்துட்டான் பார்த்தீங்களா, ஃப்ளேம் ப்ரூட்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே இதுக்கு தான் வந்து எக்ஸ்பி நிறையா கொடுக்குறாங்க, பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த கொஸ்டியை முடிப்போம். அதான் சொல்லுங்கள். அவன் நான் வந்து அடிக்கும் போது அவன் மேலே டேமேஜே விழுகலை. அவன் அதாவது எப்படி அது வந்து டேமேஜ் விழுகலன்ட்டு எனக்கு தெரியல கைஸ். தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே அடிப்போம் கைஸ். திருப்பியும் இவங்களை போய் அடித்து டெவலப் பண்ணுவோம். நான் வந்து 50 லெவல் ஏறதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒருத்தனை பார்த்தோம்னா ஜங்கிளில் நின்றுட்டு இருந்தானே, அவன் வந்து 50 லெவல்ஸுக்கு அப்புறம் வாங்க நான் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் தரேன்றான். அவனை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஃப்ரூட் தரப்போகிறான்னு தெரில கைஸ். ஆனால் வந்து நான் என்ன ஃப்ரூட் தந்தாலும் நான் அதை வந்து சாப்பிடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நல்ல பவரே இல்லையா, என்ன ஃப்ரூட் கிடைச்சாலும் சாப்பிட போகிறேன் கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோலில் என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸில் இருக்குது என்னமோ ஃபஸ்ட்டு ரோல்லேயே வந்து புத்தா ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஏதோ மித்திக்கல் ஃப்ரூட்லாம் கிடச்சிருந்தாங்க. இங்கே யாரே ஸ்வாட் டீலர் ஆஃப் த வெஸ்ட்டா டியூஏல் கட்டானா நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது, 2 வாங்கிடலாமா கைஸ். பர்ச்சேஸ் 12,000 ரூபாயா, அப்புறம் காசு பத்தலாம் ஃப்ரூட் வாங்க முடியாதே. சரி வாங்கிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு காசு 10 தான் நினைக்கிறேன், எவ்வளோ கேட்பான்னு தெரில அவன் வேறு ஃப்ரூட்டுக்கு. 50 லெவல் ஏறினதுக்கப்புறம் அங்கே போகலான்னு பார்த்தா நம்மளுக்கு டூயல் ஸ்வாட் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ் நம்ம சாதாரண ஒரு ஸ்வாட் வச்சு அடித்ததுக்கே வந்து ஓரளவுக்கு டேமேஜ் இருந்துச்சு. அப்போ இது வந்து நல்லா விழுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கைஸ். இதுக்கும் ஃபஸ்ட்லேருந்து மேஸ்டே ஏற்றணுமாடா. தெரியாமல் வாங்கிட்டேன் ப்ரூஸ். அந்த ஸ்வாடில் 2 அட்டாக்குமே அன்லாக் ஆகிருந்துச்சு, தெரியாமல் இதை வாங்கிட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். இதில் ஃபஸ்ட் அட்டாக்கு 2வது அட்டாக்கை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். 50 லெவல் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே 50 லெவல் ஆக போகுது கைஸ். கிட்டத்தட்ட ஒரே ஒரு NPC தான், ஒருத்தன் அவனை மட்டும் அடிச்சிடற. அவ்வளோதான் கைஸ் 50th லெவலு எப்படியோ ரீச் பண்ணிட்டோம் ஃபைனலி. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறமோ இல்லையோ ஃப்ரூட்டை வாங்கணும். ஏன்னா வந்து அந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணி ஆகணும் கைஸ். இவன் என்னை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தான்ல, அவன் கூட ஏதோ ஃபயர் ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஃப்ரூட் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அவனை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஹோம் செட் பாயிண்ட். ஓகே செட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கப்பல் வாங்கிடலாம், கப்பலில் தான் ஈஸியாக போக முடியும். ஓகே என்ன கப்பல், ஃப்ரீ கப்பலா, இது ரொம்ப மெதுவாக போதுங்க கைஸ். இவ்வளோ 46,000 இருக்குது, 300 ரூபா செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த போட்லேயே போகலாம். ஓகே இந்த போட்டில் ஏறியே போயிடலாம் கைஸ். ஏன்னா இப்போ தான் சீக்கிரம் போக முடியும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து
போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஃப்ரூட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. இப்போயே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஓகே பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் ஃபஸ்ட்டு கிடைக்க போகுதுன்ட்டு. நிறைய பேர் ஏதோ யூடியூபர்ஸ் லக்குன்றாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த லக் அடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி போவோம் ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்ட்டு. ஜியோலஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரூட்டு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது காசு இருக்காடா? 45,000க்குள்ளே கேள்றா. எப்படியா இருந்தாலும் ப்ளீஸ் ஆடி ரேண்டம் ஃப்ரூட்டை தொட்டுற வேண்டியதான் நம்புகிறேன். ஓகே நல்ல வேலை கம்மி தான் கேட்குறாங்க. 32,000 தான் கேட்குறான். நம்மகிட்ட 45,000 இருக்குது. பிரச்சனை இல்லை, நிறைய காசு மிச்சமே இருக்கும். ஓகே காமன் அன்காமன் ரேர் லெஜெண்டரி மித்திக்கல் என்ன கிடைக்க போகுது இதில்? ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காமன் ஃப்ரூட்லாம் தராமல் இருந்தால் சந்தோஷம் கைஸ். லெஜெண்டரி கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே டீரெக்ஸ் எல்லாம் போகுது. ஏதோ ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் போல டைமண்டு. ஓகே மேக்மான் ஏதோ ஒரு ஃப்ரூட் கிடச்சிருக்கு கைஸ். ஓ எனக்கு அந்த மேக்மான் நெருப்பு குழம்பு தானே. ஓகே நல்ல ஃப்ரூட் தான் போல் இருக்குது. இது என்ன ரேரில் இருக்குது, நல்ல ஃப்ரூட்டா கைஸ். ஓகே ஆனால் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்ன ஃப்ரூட் கிடச்சாலும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன். இது நல்ல ஃப்ரூட்டாக சரி நல்லா இல்லாத ஃபுட்டாகலாம் தெரில கைஸ். ஆனால் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், சாப்பிட்றேன். ஓகே மேக்மா இது ஒரு அபிலிட்டியாக அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர் நல்ல ஃப்ரூட்டாக தான் இருக்கும் போல். அப்போ சி அட்டாக். ஓ இதில் என்ன கைஸ் இதில் 140 மாஸ்டர் வரைக்கும் கேட்குறாங்க. ஓ மை காட் ஸ்வாடெல்லாம் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. இதில் 140 மாஸ்டர் கேட்குறாங்க. இதெல்லாம் நான் என்ன கேட்குறது? ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸ்டாட்ச் இனிமேல் பிளாக் ஸ்விட்சுக்கும் போடணும். சரி வாங்க கைஸ் நம்ம அந்த ஐலாண்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நான் வந்து 3வது கொஸ்டின் எடுத்துட்டேன். டிஃபீட் செஃப்பு இவன் தான் வந்து இவன் தான். ஓகே கைஸ் இவனை வந்து இந்த வாழை மூலியமாக அடிக்க முடியுமா? ஓகே கைஸ் தள்ளி விட்டான் ஜஸ்ட் மிஸ். பூச்சி அடிக்கிறான் கைஸ். ஓகே ஸ்டாட்ச் ஏதோ ஓரளவுக்கு போட்டதுனால தான் ஓரளவுக்கு அதை அடிக்கிறான். நம்ம செமையாக அடிக்கிறான் கைஸ். ஐயோ சூப்பரான மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சுவேன் ஏதோ ஃப்ரூட் சாப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஓகே ஸ்வாடில் இருக்க எபிலிட்டி ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ செமையாக அடிக்கிறான் கைஸ். 140 ஹெச்பி வாழ போகிறேன். கொஞ்சோண்டு தான் இருக்கு அவனுக்கு ஹெச்பி. நம்ம எஃப் மூவ் போட்டே முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மூவ் கைஸ் அவ்வளோ செத்துறான்னு நினைக்கிறேன். செத்துறான் கைஸ். ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். மேக்மா ஃப்ரூட் வச்சு முடிச்சிருந்தா இதுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸ்வாடுக்கு டெவலப் ஆயிடுச்சு கைஸ். ஓகே 31 போட்டாச்சு ஸ்டாட்ஸு மேக்மாக்கு. ஓகே இவனை அடிச்சு பார்ப்போமா? ஓகே இந்த மூணு தான் யூஸ் பண்ணால் யாருமே வந்து ஈஸியாக வந்து செத்துறாங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் கோடு மூவ் மாதிரி இருக்குது கைஸ். நோ லெவல் டிஃப்ரென்ஸா. அடுத்து இந்த ஐலாண்டுன்னு தெரியல. நம்ம காம்பஸை வந்து வச்சு பார்ப்போம். ஓகே இங்கே தான் எங்கேயோ இருக்குது கைஸ். 230 மீட்டர் கழிச்சு இந்த அங்கே ஒரு ஐலாண்டு தெரியுது பார்த்தீங்களா? அதான் அந்த ஐலாண்டு. டெசர்ட்டு. ஏய் இங்கே என்ன நினச்சின்னு பார்த்தீங்களா கைஸ்? தண்ணியில் தானே கப்பல் ஓடும். இங்கே பார்த்தீங்களா தரையிலே நாங்களாம் கப்பலை ஓட்டுவோம். இப்போ ஓடுது கைஸ் பார்த்தீங்களா? அவங்க வந்து எப்படி மாதம் மணலில் வந்து கப்பல் ஓட்டுறேன்னா மணலில் அவங்களால கப்பல் ஓட்ட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும்னா சொல்லுங்கள். எப்படி ஃபன் பண்ண வேண்டியதான். நம்ம கப்பல் எடுத்து மணலில் ஓட்டிகிட்ருக்கோம். தரையில் கப்பலை ஓட்டின ஆள் நானாக தான் இருப்பேன். ஓகே சரி இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சென்டரில் ஒரு இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துக்கு விட்டுருவோம். ஜம்முன்னு இருக்கும். வந்து பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க, ஒரு போட் எப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வச்சிடலாம் கைஸ். போட்டை மாசாக இருக்குது போட்டு. டைட்டானிக் கப்பல் தான் போல். ஓகே இந்த போட்டில் இருக்கிற இந்த புல்லெட்டை வச்சு அட்டாக் பண்ண முடியுது. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை. ஓகே நம்ம போய் கிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபன் பண்ணது போதும் கைஸ். சூப்பராக இருக்கு. எப்படி மாசாக கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா? உங்களால் ஓட்ட முடியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியே. ஓகே குஸ்டி எடுக்காமல் அடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி புத்திசாலியாக இருக்கணா? ஓகே 60 லெவலு எவ்வளோ எக்ஸ்பி தரான்? ஓகே கைஸ் நல்லா தான் தரான். நான் சொன்னால் அதே மேக்மா மூவ் வச்சு தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா அதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே ஃபார் கிரிண்டிங். இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்மா ஃப்ரூட் வச்சு அப்படி பண்ணால் மட்டும் தான் ஈஸியாக கிரிண்ட் பண்ண முடியுது. எஃப் மூவ் அழுத்திட்டு இப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா அவங்களால நம்மளை அடிக்கவும் முடியாது. ஈஸியாக அவங்க பாருங்க அவங்க ஹெச்பி எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அசால்ட்டாக போய்ட்டுருக்கு கைஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகுது அவங்களோட ஹெச்பி. எனக்கு தெரிஞ்சு மேக்மாக்கு நம்ம இப்போ தான் 31 லெவலே போட்டிருக்கோம். ஒருவேளை இன்னும் அதிகமாக போட்டோம்னா எவ்வளோ டேமேஜ் கொடுக்கும். இதே மாதிரி சுற்றி டெவலப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். 63வது லெவலு. நான் கொஞ்சம் நேரமாக கிரிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். 77வது லெவல். அடுத்த கொஸ்ட் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. அடுத்த ஐலாண்டில் இல்லை, அதாவது நம்மளுக்கு அடுத்த டெசர்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தன் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பாங்க போல். இவங்களை வந்து அடிக்கிற ஒரு கொஸ்ட்டு தான். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள அடித்து லெவலை பேத்துறதே வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா இவங்களை வந்து தேடி அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்க அதே என்பிசி அடிச்சிடலாம். ஓகே 4 பேர் இவங்களையே அடித்து எவ்வளோ லெவலில் எழுதுன்னு பார்ப்போம். ஓகே இந்த ஒரு மூவ் தான் கைஸ். இந்த மூவ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்மா ஃப்ரூட்டில் யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய மூணாக இதுதான். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஹெச்பி போகுது. எதுக்கு ஸ்வாடை வச்சு எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ சுற்றிட்டே இருந்தோம்னா வேலை முடிஞ்சு.
அதே மாதிரி வந்து 2x XP இன்னுமே வந்து 12 நிமிஷத்துக்கு இருக்குது. பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வந்து நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் கைஸ். இவங்க ஸ்பான் ஆகிறது தான் கொஞ்சம் லேட்டாகுது. ஸ்பானும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆனாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் வந்து எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணலாம் கைஸ். சூப்பராக மேக்மா ஃப்ரூட்டு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும். இப்போ வந்து நான் வந்து ஸ்னோ ஐலாண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து அந்த ஐலாண்டில் வந்து ஒரு 30 லெவல் தான் ஏறினா, அதுக்குள்ளே இந்த ஐலாண்டுக்கு துரத்தி விட்டாங்க கைஸ். அதில் வந்து காட்ட வேண்டியதெல்லாம் காமிச்சிட்டேன், ஏன்னா அதில் சீக்ரெட்டாக எதுவுமே இல்லை கைஸ். அதனால தான் இந்த ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஐலாண்டில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 8 குஸ்ட் வரைக்குமே போயிட்டேன் கைஸ். அடுத்த ஐலாண்டு தான் வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதனால தான் இப்போ இருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா வந்து நான் கிரைண்ட் பண்ணுறதே எல்லா வீடியோலையும் காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து மேக்மா ஃப்ரூட் தான் வந்து அந்த பாட்டில் வந்து சாப்பிட்டேன். இது வந்து 2 OPயாகவே இருக்குது, யாராலையுமே நடிக்கவே இல்லை. பாஸை மட்டும் தாங்க சார் நடிக்கிறான். ஓகே, இப்போ வந்து அந்த 8 பாஸை மட்டும் ஒன் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு வந்து போயிடலாம் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட்லேயே எதுவுமே வந்து ஸ்பெஷலாக இல்லை. இந்த ஐலாண்டில் ட்ரிப்பிள் ஸ்வாடு தான் வித்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்பிள் ஸ்வாடு வேண்டான்னு தோணுது கைஸ். உங்களுக்கு வேணும், நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதான்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து எல்லோரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? சாப்பிட்லன்னா வந்து சாப்பிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்பாடை போட்டு வந்து சாப்பிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கூட ஒரு லைட் யூஸரும் வந்து சண்டை போட்டிருக்கான். அவனை கில் பண்ணி பவுண்டி எடுத்தாச்சு. ஓகே, அந்த 8 டையாக போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த 8 எப்படியாவது போய் சாகடிச்சு நம்ம அந்த XPலாம் எடுத்துடணும். ஏன்னா வந்து அடுத்த ஐலாண்டுக்கு சீக்கிரமாக போகணும். இவனை வேலைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஓகே, இப்போ வந்து எல்லா மூவ்ஸையும் போட்டு அவனை முடிச்சிடலாம். இங்கே பாருங்க கைஸ், அவன் சாக போகிறான், கடைசி துளியில் இருக்கான் அவன் சாகிற டேமேஜில். அதே மாதிரி வந்து நான் ஈகிள் ஃப்ரூட்டை சாப்பிட்லான்னு இருக்கேன் கைஸ். நிறைய பேர் வந்து ஈகிள் ஃப்ரூட் நல்லா இருக்குன்றாங்க. ஓகே, சாப்பிட்லாமா வேணாமான்னு தெரியல கைஸ், அது வந்து யோசிக்கிறேன். இப்போ தான் கைஸ் ஒரு சம்பவமே நடந்துச்சு. நான் ரெக்கார்ட் பண்ண கிளிப்பு வந்து டெலீட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பார்த்தேன்னா வந்து இந்த சைடு நான் வந்து சும்மா வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க கைஸ். அதே மாதிரி நடுவில் ஈகிள் ஃப்ரூட்லாம் சாப்பிட்டேன். அந்த வீடியோ எல்லாமே கிளிப்பெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு கைஸ். எப்படி அது ரெக்கார்டே ஆகலையா இல்லை டெலீட் ஆயிடுச்சா இல்லை என்னன்னே தெரியல கைஸ். ஓகே, அப்படி தான் வந்து நான் போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் இந்த ஒரு NPC கூப்பிட்டு கீழே விழுந்துட்டேன். இங்கே கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் கைஸ் தெரியுது இங்கே ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. இந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஏதோ டீச்சர், எபிலிட்டி டீச்சர்னு வந்து நின்றுட்டு இருந்தான். ஈவெண்ட்டை வந்து ஏர் ஜம்ப்பு, ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் வித்துட்டு இருந்தாங்க கைஸ். ஓகே, என்ன ஏதோ ஒன்று வாங்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஏர் ஜம்ப்புன்னு ஒன்று வித்துச்சு, அதை வந்து வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா செம எபிலிட்டி கைஸில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கலாமா காற்றுல, நம்ம ஸ்டாமினா முடிகிற வரைக்கும். இது வந்து செம எபிலிட்டி. அதேமாதிரி ஆரன்னு ஒன்று விற்றாங்க கைஸ். அது வந்து 25,000, ஃபஸ்ட்டு வந்து 10,000 ரூபா. இந்த 25,000 ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கையில் ஃபுல்லாக கவர் ஆகுது கைஸ். அதேமாதிரி ஸ்வாடை எடுத்தேன்னா பாருங்களேன், சும்மா ஒரு வந்து ஃப்ளோ ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு பவர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வாட் இல்லாமல், அதாவது இந்த இல்லாமல் ஆராவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்வாட் வச்சு அடித்தா கம்மி டேமேஜ் தான் விழுது. அதுவே ஆன் பண்ணிட்டு ஸ்வாட் வச்சு அடித்தா நிறைய டேமேஜ் விழுது கைஸ். ஓகே, இப்போ வந்து கடைசியாக இருக்கிறது வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப். 1,00,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா என்னன்னு தெரியல கைஸ். கூட பரவாயில்ல, ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட்டேஷன். ரொம்ப தூரத்துக்காக டெலிபோர்ட் ஆகல, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணுது கைஸ். ஓகே, அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகே அளவுக்கு இருக்குது. ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து நம்மளோட அடுத்த ஐலாண்டாக வந்து மெரைன் ஃபோர்ட்ரஸ் இருந்துச்சு. இது மெரைன் ஃபோர்ட்ரஸ் ஐலாண்டே வந்து நான் முடிச்சுட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது காட்டினா வந்து உங்களுக்கு போர் அடிக்குன்றதுக்காக இந்த மெரைன் ஃபோர்ட்ரஸில் கிரைண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஈகிள் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டேன் கைஸ். இந்த எல்லா கிளிப்புமே வந்து டெலீட் ஆயிடுச்சு, எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரில கைஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெரைன் ஃபோர்ட்ரஸ் வந்து ஒரு செம கிரைண்டிங் பிளேஸ் கைஸ். இதில் வந்து நீங்கள் கிரைண்டை வந்து NPC அடிக்காமல் 4,50,000 HP தரான் அந்த மெரைன் ஃபோர்ட்ரஸோட அந்த வைஸ் அட்மிரலோ யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை வந்து நீங்கள் செர்வர் ஆப் பண்ணி கில் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைஸ். அவன் வந்து எல்லா செர்வர்லேயுமே இருக்கான். ஏன்னா வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்பான் ஆகிற பாஸ் கைஸ். அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லா ஐலாண்ட்லேயுமே இருக்கான். எல்லா செர்வர்லேயும் இருக்கான் கைஸ். அதனால் அவனை மட்டும் விட்டுறாதீங்க. நிறையா இது அவனை வச்சு கிரைண்ட் பண்ணுங்க கைஸ். செமையாக இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் அடித்தா 2 லெவல் ஈஸியாக ஏற முடியுது. அதே மாதிரி காசும் நிறையா கொடுக்குறாங்க கைஸ். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்க கைஸ். இப்போ போய் பாருங்கள் கைஸ், என் சண்டை சீனை மட்டும் பாருங்கள். ஈகிள் ஃப்ரூட்டோட பவரை காட்டுறேன் பாருங்க கைஸ். இவன் போய் அடிக்கிற அடியில் வேணால் பறந்து போயிடணும். என்னமோ ஒன் ஷாட் பண்ணுறான், நம்ம பேசிகிட்டு இருந்தால் அடிச்சிருவியாடா. யாரா நீ, காம்பேட் என்ன வரமாட்டேங்குது. ஓகே, அவன் என்னமோ நம்மளோட லெவல் அதிகமாக இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளை தோக்கடிச்சிட்டான். சரி விடுங்க, அவனை கண்டுக்க வேண்டாம். நம்ம வந்து ஈகிள் ஃப்ரூட், அதனால் வந்து மட்டியை நினச்சிடாதீங்க. இது வந்து ஓவர் பவர்டான ஃப்ரூட் கைஸ். NPCலாம் கிரின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃபெதர் மீட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அந்த ஃபெதர் மீட்டர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக M1 போட முடியுது. எபிலிட்டிலாம் போட்டு நம்மளுக்கு வந்து டேமேஜ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மீட்டர் வந்து சீக்கிரமாகவே ஃபுல்லாகுது. அந்த மீட்டரை வச்சு நம்மளால் ஈஸியாகவே வந்து M1 இல்லை எல்லா எபிலிட்டியும் வந்து பவராக யூஸ் பண்ணிக்க முடியுது கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஐலாண்டோட பாஸை பார்த்துடலாம். ஏன்னா வந்து இந்த NPCலாம் அவ்வளோக்கா ஒர்த் இல்லை கைஸ். ஏன்னா பாஸ் தான் வேறு மாதிரியான ஆள். வெறும் 5 நிமிஷம் தான் ஸ்பான் ஆகிற டைம். அதே மாதிரி வந்து XP நிறையா கொடுக்குறான். இவனை வச்சு தான் கைஸ் நான் எல்லா செர்வர் ஆஃப் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து செம ஒர்த்தான ட்ரிக்கு.
இந்த கேம் பிளேயில் நான் கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்னா இது சொல்லலாம் கைஸ் இப்போ வரைக்கும். ஓகே, இந்த ட்ரிக்கை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ரிக்கை நீங்களும் வந்து லெவலப் பண்ணுறீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுங்க கைஸ். ஒர்த்தான ட்ரிக்கு இதெல்லாம். நான் மேக்மா ஃப்ரூட் வச்சிருக்கப்போ அத்தனை அடி அடிச்சாங்க கைஸ். செம்ம ஓபியான ஃப்ரூட், ஈகிள் ஃப்ரூட். இங்கே பாருங்க அட்டாக்ஸ் எல்லாம். லிட்ரலி என்னை பொறுத்த வரைக்கும் ஈகிள் வந்து செம ஓபியான ஃப்ரூட் கைஸ். ஏன்னா வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்மகிட்ட வந்து என்னதான் அது நேச்சுரல் ஃப்ரூட்டு, யார் வேணாலும் அடிக்க முடியுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அடிக்கவே விட மாட்டேங்குது இந்த ஈகிள் ஃப்ரூட்டு. என்னோட ஓபியான ஃப்ரூட் இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே செம்ம சூப்பரான ஃப்ரூட்னா இந்த ஈகிள் ஃப்ரூட் தான் கைஸ். ஓகே, இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஃப்ரூட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். அதையும் வந்து சாப்பிட்டு நம்மகிட்ட ஒரு வேளை ஃப்ரூட் ரோல்லேருந்து கிடச்சதுன்னா ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்து நம்மளோட ஐலாண்ட் என்னன்னா ஸ்கை ஐலாண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து நான் அந்த ஐலாண்டை முடிச்சுட்டு தானே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். அதனால் வந்து அடுத்த ஐலாண்ட் நம்மளோட இருக்கிறது வந்து ஸ்கை ஐலாண்ட் தான் கைஸ். ஸ்கை ஐலாண்டுக்கு அடுத்து என்ன ஐலாண்ட் இருக்குன்னு தெரில. இது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது கைஸ் இந்த ஐலாண்டு. குவிஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. எல்லா ஐலாண்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்கை வாரியர்ஸு அப்புறம் வந்து டார்க் சம்திங் பேண்டிட்ஸும் என்னமோ இருப்பாங்க கைஸ். இங்கே தான் வந்து அந்த ஸ்கை வாரியர்ஸாக ஸ்கை பேண்டிட்டா தப்பாக சொல்கிறேன் நான் பேரை. ஸ்கை பேண்டிட் டார்க் பேண்டிட் நினைக்கிறேன். இருங்க பார்க்குறேன் பேர். என்னது பேர்? ஸ்கை பேண்டிட் தான் கைஸ். இவன் பேர் ஸ்கை பேண்டிட், அவன் பேர் என்ன பேருன்னு தெரில. அவனை வந்து அடுத்த குவிஸ்ட்டில் பார்ப்போம். இவங்க வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கைஸ் நிற்கிறாங்க. இந்த ஈகிள் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா எல்லா குவிஸ்ட்டுமே ரொம்பவே ஈஸி கைஸ். கண்டிப்பாக லோ லெவலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டாக தான் ஈகிள் ஃப்ரூட் இருக்குது. ஏன்னா கச்சா ரோல்லையே எனக்கு வந்து ஈஸியாக 2வது டைமே கிடச்ச ஃப்ரூட் தாங்க ஈகிள் ஃப்ரூட்டு. ஓகே, சொன்ன மாதிரி அப்பர் ஐலாண்ட்லாம் எதுவும் இல்லை கைஸ். அடுத்த ஐலாண்டு வந்து பிரிசன் தான். பிரிசன் ஐலாண்ட் தான் அடுத்த ஐலாண்டு போல் இருக்குது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கைஸ் இது ஒரு பெரிய கோட்டையே இருக்குது. இங்கே வருங்க, இவ்வளோ பெரிய ஐலாண்டில் நம்ம வந்து குவெஸ்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரில கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் நிற்கிறான், இங்கே ஒருத்தன் தனியாக நிற்கிறான், உள்ளே ஒருத்தன் நிற்கிறான். 3 பேருமே வேறு மாதிரி இருக்காங்க. 3 பேருமே பாஸ்ன்னு நினைக்கிறாங்க கைஸ். ஆமா கைஸ், இது வந்து பாஸ் ஐலாண்டு. ஓகே, அப்போ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் ஐலாண்டை கம்பேர் பண்ணும்போது பாஸ் ஐலாண்டு தான் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் பாஸை மட்டுமே வச்சு ஒரு ஐலாண்ட் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த 3 பாஸ் தான் கைஸ் இருக்காங்க. இந்த குவிஸ்ட்டில் வெறும் 3 பாஸ் மட்டும் தான் இருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் வந்து நார்மல் என்பிசி வந்து இருக்காங்க. அதை வந்து எங்கே இருக்காங்கன்னு காட்டுறாங்க கைஸ். முதல்ல வந்து இவன் வார்டனை வந்து அடிச்சிடலாம். இதுமாதிரி தண்ணியை வந்து குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க எல்லோரும். ஓகே, அதே மாதிரி ஸ்கூல் எப்படி கைஸ் போச்சு? நல்லா போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். இன்றைக்கி வேறு மண்டே, நல்லா தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், அடுத்து வந்து சீஃப் வார்டனு, சீஃப் வார்டனு, அதுக்கப்புறம் ஸ்வான்னு 3 பேர் இருக்காங்க கைஸ். எல்லாருமே வந்து நிறையாவே எக்ஸ்பி வந்து நிறையாவே கொடுக்குறாங்க கைஸ். ஏன்னா வந்து லெவல் சீக்கிரமாகவே ஏறிடுச்சு இவங்களை அடிக்கும் போது. இவங்களை வச்சு தான் கைஸ் நான் சீக்கிரமாகவே வந்து இவ்வளோ லெவல் ஏறினேன். நம்மளுக்கு வந்து அடுத்த ஐலாண்டுமே வந்து அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். அந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து போயிட்டு அந்த இடத்துலேயே வந்து இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே கைஸ், அந்த வீடியோ முடிக்கிறதுனா அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டாங்க கைஸ்? அவனை காண ஆளையே. பறந்து போய் இந்த சைடு வந்துட்டியாடா. இந்த சைடு தான் கைஸ் இந்த மாதிரி நார்மல் என்பிசிலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நார்மல் என்பிசி குவிஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஓகே, இவனை வந்து அடித்து முடிச்சிடலாம். எனக்கு வந்து ஹெச்பி போகுது. நம்ம ஈகிள் ஃப்ரூட் வந்து ஓவர் பவர்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து விமூவும் அன்லாக் பண்ணியாச்சு கைஸ். 137 மாஸ்டரி. இன்னும் ஒரு 13 மாஸ்டரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம எஃப் மூவும் அன்லாக் பண்ணிடலாம். அதான் ஃபைனல் என்ன மூவ்னு தெரியல கைஸ். அது ஓபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி மூவில். ஓகே, பார்ப்போம். ஒரு ஃப்ரூட்டை ஃபுல் மாஸ்டரி பண்ணுறது இப்போயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் மாஸ்டரினா எவ்வளோன்னு தெரியல கைஸ். நான் வந்து எல்லா மூவும் அன்லாக் பண்ணி அப்படி சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்லேயும் அந்த மாதிரி அன்லாக் பண்ணல. மேக்மா வந்து அன்லாக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க கைஸ். ஆனால் அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஈகிள் சாப்பிட்டா ரொம்ப ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியுது கைஸ். அதனால தான் வந்து நான் ஈகிள் சாப்பிட்டேன். ஓகே, ஆனால் வந்து அவன் அடித்தா நம்மளுக்கு அடி விழுது கைஸ். அதனால தான் வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பாஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் என்பிசியாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து நம்ம அந்த டேப்பபிலிட்டியை வச்சு ஈஸியாகவே அடிக்க முடியுது கைஸ். இது வந்து ஃபெதர் மீட்டர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மளால் டேப்பபிலிட்டி யூஸ் பண்ண முடியுது. ஃபெதர் மீட்டர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சுன்னா வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல கைஸ். எபிலிட்டி போட்டு அதை திருப்பி ஏற்றுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் எபிலிட்டி போட்டு ஏற்றி அதுக்கப்புறம் தான் கைஸ் இவன் அடிக்க முடியும். ஏன்னா வந்து டேப்பபிலிட்டி வந்து ஒர்க் ஆகாது மீட்டர் வந்து ஃபுல்லாக இல்லைண்டா. ஓகே, வந்து சாக போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் 1 HP இருக்குது போல் இருக்குது. சீக்கிரம் சாவிட அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து நம்ம 297 லெவலில் ரீச் பண்ணிட்டோம். என்னன்னு தெரில கைஸ். பார்ப்போம். 297 300 லெவலில் வேறு எந்த குவிஸ்ட் வருதா இல்லைனா வந்து ஏன்னா எனக்கு தெரில கைஸ். நான் வந்து ஒரு 7 லெவலாக இங்கேயே ஏற்றிட்டேன் எக்ஸ்ட்ராவே. அதனால் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வேறு ஏதாவது இல்லைன்னு கூப்பிட்டு போய்விட்டாலும் நல்லா தான் கைஸ் இருக்கும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் என்பிசி கைஸ். பாஸ் என்பிசி இல்லாமல் நார்மல் என்பிசி. இந்த ஐலாண்டில் கொஞ்சம் கரடு முரடான பிளேஸ் தாங்க இருக்கும். அதனால் எல்லா என்பிசி ஒரே இடத்துக்கு வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். நான் ஈகிள் ஃப்ரூட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு தாங்க வர வச்சு ஒரே இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த எல்லா மூவ்ஸையும் யூஸ் பண்ணி அவங்களோட ஹெச்பிலாம் குறைச்சேன் கைஸ். ஓகே, இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாகவே எல்லா என்பிசி சாகடிச்சிடலாம். இப்போ ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா கைஸ்.
இந்த இடத்துல வந்து 5 பிரிசனர்ஸ் இருப்பாங்க. அந்த சைடு இருக்கவங்க வந்து ரொம்ப தள்ளி நிற்பாங்க கைஸ். அதனால் நீங்கள் வந்து அந்த கிறிஸ்ட் சைடு வந்து நீங்கள் போகிறது ரொம்ப தவிர்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த சைடே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 20 லெவல் மட்டும் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் கிறிஸ்ட் வந்து அன்லாக் ஆயிருங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தள்ளி நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல சேர்க்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க வந்து டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ். டேஞ்சர்னு சொன்ன மாதிரி டேஞ்சராக தாங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பிரிசனர் சைடு இருக்கிறதே வந்து முடிச்சுங்க. இப்போ டேஞ்சரஸ் பிரிசனர் சைட்லாம் போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டியை முடிச்சிருச்சு. 298 லெவல் 300 லெவல்ஸில் வந்து டச் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம சேனலும் வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ணிச்சு கைஸ். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈகிள் ஃப்ரூட் வச்சு மேலே போய் வேறு ஏதாவது என்பிசி ஏதாவது இருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து போன ஐலாண்டில் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அதான் வந்து அந்த ஐலாண்டையும் போய் செக் பண்ணிட்டு ஸ்வாட் டீலர் ஏதோ இருக்கானாமா, அவனையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கச்சா ரோலை போடலாம் கைஸ். ஏன்னா வந்து கச்சா ரோல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா இருக்குது. எல்லா காசுமே வந்து கிறிஸ்ட்டு முடிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது தான். ஏன்னா நம்மகிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா பெரிய ஆளாக மாறலான்னு தான் நிறைய வாங்க முடியல கைஸ். இப்போ வந்து நான் நிறைய ஃப்ரூட் வாங்கலாம், அப்படி இல்லைனா வந்து கச்சா எப்போ வேணாலும் ரோல் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வாட் வாங்கலாம் கைஸ். மணி சேவிங்கிறது பிளாக்ஸ் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து தேவைன்னா வந்து நம்ம மணியை முதல்ல சேகரித்து வைக்கணும் கைஸ். ஓகே, உங்களில் எத்தனை பேர் வந்து மணி சேவ் பண்ணிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்னோ ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வருங்க கைஸ் எப்படி பறக்கிறான்ட்டு கிளிச்சினால. நீ கரெக்டாக ஜம்பே பண்ண மாட்டான். ஏதோ போட்லேருந்து அப்படியே உடனே எழுந்திரிச்சதுனால இந்த மாதிரி மாறிடுச்சு கைஸ். எங்கே இருக்கான்? அந்த இங்கே தான் கைஸ் இருக்கான். பின்னாடி இருக்கான். ஓகே, இவன் என்ன விற்கிறான்? ஸ்வாட் டீலர் ஆஃப் த ஈஸ்ட்டோட ஸ்வாட் டீலராமா. ட்ரிப்பிள் கட்டானாவோ, நம்ம டியூயல் கட்டானா வச்சுருக்கோம்ல, ட்ரிப்பிள் கட்டானா. பைப்பு தாங்க கைஸ். அது விலை அதிகம். 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது வந்து 60,000 ரூபாயாமா. ஓகே, இந்த 2 ஸ்வாடில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்வாடு வாங்குறதா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் ஸ்வாடில் ஸ்டாச்சே போடல, அதனால் ஸ்வாடு வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஈகிள் ஃப்ரூட்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம கச்சா ரோல் பண்ணுறதுக்காக ஏதாவது நல்ல ஃப்ரூட்டாக தருவானான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். ஐ மீன் ஜங்கல் தானே. ஆமாம், ஜங்கலுக்கு போகணும் கைஸ். அந்த ஐலாண்டுக்கு போக ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால பேரே மறந்துச்சு. ஓகே, ஆனால் இந்த கேமில் வந்து போட்டை ஓட்டிட்டு ஐலாண்ட் ட்ராவல் பண்ணுறதுலாம் சூப்பராகவே இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகுது கைஸ். ஓகே கைஸ், அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் கைஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து யாருமே இந்த ஐலாண்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரில. நம்ம ஒரு காலத்தில் இங்கே தான் வந்து லெவலில் கிறிஸ்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதமே ஆக போகுது கைஸ். நம்ம வந்து இப்போ 300 லெவல் ஏறிட்டோம். ஓகே, எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் நம்மளுக்கு வந்து பலன்றது கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒருத்தன் ஃப்ரூட் கேட்குறான். அதெல்லாம் இந்த மாதிரி யார்ட்டையுமே கேட்கல. ஏன்னா டேரெக்டாக நானே 50வது லெவல் ரீச் பண்ணிட்டு நானே ரோல் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, ராக்கெட் காமன்லேருந்து கிடைக்காம டார்க் ஒரு அன்காமன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்றாங்க, நம்மளுக்கே ஃப்ரூட் இல்லை. இந்த இன்வென்ட்ரியில் நம்மகிட்ட 2 இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம். இருங்க பார்ப்போமா கைஸ். கொடுப்போமா வேண்டாமா? நம்ம இன்வென்ட்ரியில் 2 இருக்கா? ஓகே, என் இன்வென்ட்ரியில் ஏற்கனவே டார்க்கே இல்லை, அதனால் நம்மளே ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளே புவராக தான் இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணிட்டு அதையும் இந்த பொண்ணுக்கெலாம் கொடுக்க முடியாது. ஓகே கைஸ், இது வந்து நம்ம இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அது வந்து இந்த ஐலாண்டில் வந்து 2 என்பிசி வந்து இருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து கிளாடியேட்டரு, அதுக்கப்புறம் டோகா வாரியர்னு 2 பேர் இருக்காங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாடியேட்டர் போய் பார்த்துடலாம். இந்த என்பிசி வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க கைஸ். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எக்ஸ்பி வந்து இவங்க தான் அதிகமாக தராங்க. எக்ஸ்பி இருந்தால் தான் லெவலப் ஆக முடியும். அதனால் எக்ஸ்பி வந்து இவங்க தான் கைஸ் நிறையா தராங்க. அதே மாதிரி ஈகிள் ஃப்ரூட் வந்து நம்ம ஃபுல் மாஸ்டரி போன வீடியோவே பண்ணியிருந்தோம். இதோட அபிலிட்டிஸு M1 எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ளையிங் அபிலிட்டி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க வந்து டோகா வாரியர் கைஸ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து இங்கே 1 2 3 4 பேர் இருக்காங்களா கைஸ். 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 4 பேர் தானா? இல்லை அங்கே ஒருத்தன் 4. ஆமாம் கைஸ், 4 பேர் இருக்காங்க. இல்லை இந்த சைடு இருக்காங்க கைஸ். 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். 5 பேரும் வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து M1ஐயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு எபிலிட்டியோ வச்சு கூப்பிட்டு ஒரே இடத்துல நிற்க வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து டோகா வாரியர்ட்டே வந்து இந்த குஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஐலாண்டை முடிக்கிறது தாங்க பெஸ்ட்டு சாய்ஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாடியேட்டரை காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கிரைண்டிங் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நல்ல ஃப்ரூட் பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்து அந்த ஃப்ரூட்டையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு என்கிட்ட வந்து என்ன ஃப்ரூட் இருக்குன்னு நான் அப்புறமேல் காட்டுறேன் கைஸ் வீடியோ போக. ஓகே, இப்போ வந்து நான் கிளாடியேட்டரை காட்டுறேன்னா இங்கே பாருங்க கைஸ். இங்கே வந்து ஒருத்தர் ஸ்பானா வேணும். இந்த பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கானா கைஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடு எங்கே ஒருத்தர் இருப்பானே. ஏன்னா எவனுமே இல்லை, ஒரே ஒருத்தர் தானடா. இல்லையே, நான் சரியாக பார்க்கல கைஸ். இந்த இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கானா. அந்த சைடு ஒருத்தர் இருக்கான் பாருங்க கைஸ். 3 பேர், அதுவும் தள்ளி நிற்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு எக்ஸ்பிக்காக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குஸ்டியே நான் 2 டைம் பண்ணி நிறையா எக்ஸ்பி எடுத்து லெவல் ஏறலாம் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து டோகா வாரியர் சூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறதா. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த கொலோசியமில் வந்து PvP ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு யூடியூபரையோ இல்லைனா ஒரு நார்மல் பிளேயரையோ கூப்பிட்டு PvP பண்ணி வீடியோ போடுறேன் கைஸ்.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. நம்ம இப்போ வந்து மேக்மா வில்லேஜுக்கு போகலாம். இந்த ஐலாண்டுக்கு அடுத்த ஐலாண்டு தான் கைஸ் மேக்மா வில்லேஜ். மேக்மா வில்லேஜ் வந்து இப்போ போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், மேக்மா வில்லேஜில் வந்து மேக்மா ஆறெல்லாம் ஓடும். உள்ளே வந்து ஒரு வேல்கனோ இருக்கும் கைஸ். வேல்கனோக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்மா அட்மிரல்னு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க கைஸ். இது வந்து ஒன் பீஸ் அனிமி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கைனுன்ற ஒரு கேரக்டர் தான் வந்து அந்த மேக்மா அட்மிரல். இவன் தான் கைஸ் இந்த ஐலாண்டோட பாஸு. ஓகே, இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிலிட்டரி சோல்ஜர்ஸ்ன்னு இருப்பாங்க கைஸ். இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. இதில் வந்து இந்த சைடு 2 பேரும், அந்த சைடு வந்து ஒரு 3 பேரும் இருப்பாங்க கைஸ். மொத்தம் 5 பேர் வந்து ஸ்பான் ஆவாங்க அட்டன் டயத்தில். இந்த 5 பேர்த்தை அடித்து ஈஸியாகவே வந்து குவிஸ்ட்டு பண்ணலாம் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே பக்கத்தில் நிற்பாங்க கைஸ். இங்கே வந்து நீங்கள் அபிலிட்டி போட்டு 2 பேர்த்தை வந்து அந்த சைடு தள்ளிட்டு போயிடலாம். இதில் மெயினான ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மேக்மா லேக் மாதிரி ஒன்று ஓடுது பார்த்தீங்களா கைஸ், அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குறைஞ்சிரும் கைஸ். ஓகே, இப்போ வந்து அடுத்த குவெஸ்ட் வந்து மிலிட்டரி ஸ்பை. எனக்கு தெரிஞ்சு மிலிட்டரி சோல்ஜர்ஸ் அதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏன் இதை நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. சூப்பராகவே வந்து கிரைண்ட்லாம் பண்ண முடியும் கைஸ். ஒருவேளை நான் என்ன மாதிரி பறக்கிற எபிலிட்டி வச்சுக்க ஃப்ளையிங் ஃப்ரூட்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குவெஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஒருவேளை ஃப்ளையிங் எபிலிட்டி இல்லாத ஏதோ ஒரு ஃப்ரூட்டையோ இல்லைனா உங்களால் பறக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலமையில இருந்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கைஸ். ஏன்னா வந்து தள்ளி நிற்பாங்க. நீங்கள் வந்து மெதுவாக டாஸ்க் பண்ணி இவ்வளோ தூரம் வர்றது ரொம்ப லேட் ஆயிரும். ஓகே கைஸ், அதே மாதிரி மேக்மா அட்மிரல் பாஸை வந்து இப்போ குவெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இவன் அடிக்கலாம். யாரோட அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம வரதுக்கு முன்னாடியே. அவன் வந்து மேக்மா ஃப்ரூட் தான் கைஸ் யூஸ் பண்ணுறான். நம்மள மாதிரியே தான் நம்மளும் ஸ்டார்டிங்கில் மேக்மா ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரேரு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு ஈஸியாகவே வந்து குவெஸ்ட்டெல்லாம் பண்ண முடியுது கைஸ். நல்ல வேலை இப்போ வந்து நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு வேளை ஈகிள் ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளால் நல்லா அட்டாக் நல்லா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே, அதுக்குள்ளே கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செர்வர் ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். செர்வர் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ் ஐலாண்டெல்லாம் நீங்கள் பாஸ் குவெஸ்ட்டுக்கு வந்து செர்வர் ஆஃப் பண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து லெவல் ஏறலாம் கைஸ். மேக்ஸிமம் எல்லா ஐலாண்ட்லேயுமே வந்து இந்த மேக்மா அட்மிரல்ன்ற பாஸ் வந்து இருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து மேக்மா அட்மிரல் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் யாராவது குவிஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தாங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இந்த இவன் வந்து மேக்மா அட்மிரல் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பைரேட் செலக்ட் பண்ணிட்டு டப்புன்னு போயிட்டு மியூசிக்கை வேறு இவ்வளோ வச்சிருக்காங்க கைஸ். மியூசிக் முதல்ல ஆஃப் பண்ணோம், இல்லை காப்பி கொடுத்துருவாங்க யூடியூப்காரங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு மேக்மா அட்மிரலோட குவெஸ்ட் எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் வந்து கன்ஃபார்ம் வந்து மேக்மா அட்மிரல் இருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து மேக்மா அட்மிரல் இருப்பான். ஒரு சில ஐலாண்டில் இருக்க மாட்டேன்னா வந்து அந்த இடத்துல வந்து யாராவது குவெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தாங்க இருக்க மாட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். பாருங்கள், பறந்தே வந்தாச்சு. பறக்கிற ஃபுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மிலிட்ரி ஸ்பைன்ற அந்த குவெஸ்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, இவன் வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சிடலாம். இவன் வந்து 350 லெவல் தான் நினைக்கிறேன். இவன் லெவல் சரியாக தெரில கைஸ். 350 தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 350 லெவல் மேக்மா அட்மிரல் பாஸ்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கைஸ். இதில் வந்து ஈகிள் ஃப்ரூட்டோட எபிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக தாறுமாறாக பண்ண முடியும் நம்மளால் கிறிஸ்டல் என்பிசிலாம். ஓகே, இவனை வந்து செமையாக அடிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஈகிளில். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்டு என் இன்வென்ட்ரியில் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடலாம் தான் கைஸ் இருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ எண்டிங்கில் இன்வென்ட்ரியை ஷோ பண்ணுறேன். அதில் வந்து இந்த ஈகிள் ஃப்ரூட்டை விட குவிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஏதாவது ஃப்ரூட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ். அதே மாதிரி என்கிட்ட 1.2 மில்லியன் மணியும் இருக்குது. இந்த மணிக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது என்கிட்ட இருக்கிற மணியை வச்சு நம்மளால் ஏதாவது ஷாப்பில் இருந்தோ இல்லை ஸ்டாக் ஏதாவது ஃப்ரூட் வந்துச்சுன்னா நம்மளால் வாங்க முடியுமான்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஸ்டாக் மாற்றிட்டே இருக்காங்கல்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த மேக்மா அட்மிரல் சாக போகிறான். இவன் நடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எத்தனை லெவல், எனக்கு தெரிஞ்சு 1 லெவல் ஏறிடும் கைஸ். இவன் நடிச்சோம்னா நம்மளுக்கு 1 லெவல் ஏறிடும். நீங்கள் வந்து அந்த 2x XP கோட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 2 லெவலாக ஏறும் கைஸ். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மேக்மா ஐலாண்டு குவிஸ்ட்டு வந்து முடிக்க போகிற நேரத்தில் இந்த மேக்மா அட்மிரலை வந்து நீங்கள் செர்வர் ஆஃப் பண்ணி அடிச்சுட்டு வந்து நிறையா லெவல் ஏற்றுறது வந்து நல்ல விஷயம் கைஸ். சாபர் குவிஸ்ட்டுன்னு ஒரு ஃபேமஸான குவிஸ்ட் இருக்காங்க கைஸ். C1லேயே இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ்ட்னா இந்த குவிஸ்ட் தான் கைஸ். எல்லாருமே வந்து ரொம்ப பில்டப் பண்ணாங்க. சரி, ஓகே, என்ன குவிஸ்ட் தான் அப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காங்க இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஓகே, இந்த சாபர் குவிஸ்ட்டை முடித்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வாடு கிடைக்குமாங்க கைஸ். அந்த ஸ்வாடு பேரும் வந்து சாபர் தானாமா. அந்த பாஸ் வந்து சாபர்னு இருப்பானா கைஸ். அவன் வந்து சாபர் ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணுவானாமா. அந்த ஸ்வாட் அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சாபர்னு கிடைக்குமா கைஸ். ஓகே, இந்த குவிஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஜங்கலில் வந்து 5 பட்டன் மறைச்சி வச்சுருப்பாங்க கைஸ். ஒரு 5 மறைமுகமான இடத்துல இருக்க 5 பட்டனை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுமாமா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஓகே, ஒரு ஃப்ரூட் ஸ்பின்னில் இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காட், கிரியேஷன் ஃப்ரூட் வந்து நமக்கு ரோலில் கொடுத்துருக்காங்க. லெஜெண்ட்ரி அது. ஓகே, இதோட பவர் என்னென்னு எனக்கு தெரியல கைஸ். கிரியேஷன் ஃப்ரூட் லெஜெண்ட்ரி ஃப்ரூட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நூட் ப்ரோ சீரிஸில் வந்து லெஜெண்ட்ரி ஃப்ரூட் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்டை பற்றி அவ்வளோக்கா தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் ஆன் பண்ணியாச்சு. அடுத்து வேறு எங்கேயாவது எங்கே பட்டன் இருக்குன்னு தேடுவோம் கைஸ். ஓகே, யார் இவன் புத்தா இங்கே வரும் கைஸ் அடிச்சிட்டான். சோ ஏன் தான் இப்படி வந்து பண்ணுறாங்களோ தெரில.
ஓகே நம்மளும் வந்து ஒரு சில டைம் பிவிலாம் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை கைஸ். வந்து அவன் புத்தாவாக மாறி இருக்கான் போல இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட புத்தா தான் கைஸ் வாங்க சொன்னாங்க. இங்கே வேறு இங்கே வந்து 2வது பட்டன் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அடுத்து வேறு வந்து ஜங்கிளில் அந்த இந்த ஒரு சைடு இந்த சைடே ஒன்று இருக்குங்க கைஸ். இந்த சைடு வந்து நீங்கள் போட்டு வாங்குவீங்கல்ல, அந்த சைடு நீங்கள் போய்க்கோங்க கைஸ். போட்டு வாங்கின சைடில் வந்து புல்வெளிக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே தான் ஏதோ ஒரு புல்லுக்குள்ளே வந்து இருக்கும் கைஸ். அதை வந்து நான் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் எந்த புல்லுன்னு தெரியலையே சரியா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே நான் பார்த்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம 3 பட்டன் ஆன் பண்ணிட்டோம். இன்னும் வந்து 2 பட்டன் ரிமைனிங் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மரத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து அந்த கச்சா ரோல் பண்ணுறது கீழே இருப்பாங்க கைஸ். இன்னொன்று வந்து புல்வெளியில் வந்து அந்த போட் டீலர் பக்கத்தில் இருக்கும். ஓகே இப்போ அந்த 3 பட்டனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த சைடு கொரிலா கிங் இருப்பான்ல கைஸ், அந்த சைடு வந்துருங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு சரியாக தெரியல. இது வந்து புல்லுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு எங்கேயுமே இல்லையே கைஸ், ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் வேறு பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ் இப்போ வந்து பிரைட்னஸ் ஏற்றியாச்சு. உங்களுக்கு வந்து கிளியராக தான் கைஸ் எப்பயும் போல தான் தெரியும். நான் வந்து ஃபோனில் பிரைட்னஸ் குறைச்சாலும் ஏற்றினாலும் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் தெரியும். ஓகே இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். நீங்களும் வந்து பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு பாருங்க, அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஓகே கைஸ் 4 பட்டன் ஆன் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து மரத்துக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து மரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். இந்த மரத்தில் இல்லை. ஓகே வேறு எந்த மரத்தில் வச்சுருக்காங்க? இந்த மரத்தில் கைஸ். ஓகே 5 பட்டனையும் நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சா. இப்போ வாங்க நம்ம பறந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் கைஸ். நம்மகிட்ட ஈகிள் இருக்கிறதுனால பறந்து ஈஸியாக போயிடலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த ஜங்கலில் வந்து குஸ்ட் எடுப்போம்ல கைஸ், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கோங்க. அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான வழி வந்து ஓப்பன் ஆகிருக்கும் கைஸ். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எல்லோரும் குஸ்ட் பண்ணுவீங்க. அது கீழே வந்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான வே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்குள்ளே குதிச்சிங்கன்னா வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதிக்கிட்டு நம்மளுக்கு வந்து டார்ச் லைட்டுன்றதை ஒன்று வந்து தருவாங்க கைஸ். அதாவது ஆக்சுவலி இது பேர் வந்து டார்ச் லைட்டு, பட் மற்றபடி வந்து இது வந்து டார்ச், அதாவது வந்து தீப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். அதான் இந்த கவிதை மாதிரி எழுதியிருக்காங்களா கைஸ். இதோட சிம்பிள் மீனிங் சொல்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த தீப்பந்தத்தை கொண்டு வந்து டெசர்ட்டில் இருக்க ஒரு வீட்டில் வந்து அதை வந்து எரிக்கணுமா கைஸ். அந்த டெசர்ட்டில் இருக்க வீடை வந்து எரிச்சா மீதி வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ வந்து நம்ம டெசர்ட் ஐலாண்ட் பக்கத்தில் வந்து வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து இந்த டெசர்ட் ஐலாண்டில் எந்த வீடுன்னு தெரியல, ஆனால் வந்து இந்த குஸ்ட்டு செய்கிற வீடு இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மணலில் புதஞ்சிருக்கல அந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் கவிதையில் போட்டுருந்துச்சு. என்னென்னா அந்த வந்து மணலில் புதஞ்சிருந்த வீட்டில் வந்து தீப்பந்தத்தை வச்சு எரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மீதி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓகே இப்போ வந்து இந்த வீடுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். மற்றபடி அங்கே ஒரு வீடு இருக்குது, அது வந்து முக்கால்வாசி புதஞ்சிருக்கு. ஓகே இந்த வீடுக்கு என்ட்ரலாம் கிரீட்டிங்ஸ்னு போட்டிருக்கேன் கைஸ். அப்போ இந்த வீடு தான் போட்டுருக்குது. ஓகே இப்போ வந்து கீழே போயிடலாம். சொன்ன மாதிரி ஒரு கதவு இருக்குது கைஸ். இந்த கதவு வந்து எரிச்சிட்டு பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்ட்டு. ஓகே இது வந்து நல்லா எரிப்போம், அப்போ தான் கைஸ் சீக்கிரமாக வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த வீடு இப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு இப்போ தான் கைஸ் போயிடுச்சு. நல்ல வேலை டோர் போயிடுச்சு. இப்போ இந்த கவிதையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சீக் மேன் வந்து இருக்காங்களா கைஸ். அந்த சீக் மேனுக்கு வந்து இந்த கப்பால் லீக்கான கப்பா, அதாவது ஒரு கப்பை எடுத்துகிட்டு போய் லீக்கான தண்ணீரை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணுமா கைஸ். அந்த ஓல்டு மேன், அந்த சிக் மேன் வந்து எங்கே இருக்காங்கன்னா வந்து அந்த கோல்டு வில்லேஜா ஸ்னோ வில்லேஜ் சம்திங் சொல்லுவாங்க கைஸ், அந்த ஐலாண்டில் தான் வந்து இருக்காங்க. நான் வந்து குவிஸ்ட் பண்ணும்போது யதார்த்தமாக போய் பார்த்தேன், சிக் மேன் போட்டுருந்துச்சு கைஸ். அவர்கிட்ட போய் பேசினா நான் வந்து ரொம்ப தேர்ஸ்டி தாகமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் தொட்டால் வந்து ஒன்றால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்க கப்பை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட தண்ணி பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி இப்படி கடலில் இருக்க தண்ணியாக இல்லைனா வந்து மூலிகை தண்ணி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மூலிகை தண்ணினா வந்து நம்ம ஒரு கேவ் வந்து கீழே இருந்துச்சு கைஸ். அந்த ஸ்னோ வில்லேஜ், இந்த ஃப்ரோசன் வில்லேஜில் வந்து ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கேவில் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அந்த தண்ணி தான் பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க கைஸ், இங்கே தான் இருக்கான் அந்த சிக் மேனு. இவன்ட்ட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா ஐ எம் ஸோ தேர்ஸ்டின்னு தான் போடுவான். நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் இவனுக்கு. தண்ணினா மருந்து மாதிரியான தண்ணி, நார்மலான சீ வாட்டர் கொடுக்கக்கூடாது கைஸ். இது வந்து மூலிகை தண்ணின்ற மாதிரி இருக்கிறதுனால ஐஸ்னால் அந்த ஒழுகும்ல கைஸ், இந்த ஐஸ் பாறையில் அந்த அங்கே ஒழுது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் அந்த சிக்மேனுக்கு வந்து கொடுக்கணுமா கைஸ். அப்போ தான் வந்து சரியாகனா வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகே இப்போ வந்து அந்த சிக்மேனுக்கு வந்து போய் கொடுப்பாங்க கைஸ். ஓகே பிரச்சனை இல்லை, இப்போ வந்து மேலேயே தான் இருக்கான். இந்த ஸ்னோ வில்லேஜில் வந்து இப்படி ஒரு குஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சீவன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கைஸ் இருக்குது. நான் நினச்சே பார்க்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது இந்த குஸ்ட்டு. ஓகே இப்போ போய் அந்த தேர்ஸ்டி மேன், அதாவது அந்த சிக்மேன்ட்ட வந்து தேர்ஸ்டியாக இருக்கான்ல, அவன்கிட்ட போய் தண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறான், ஐயோ கவனிக்கவே இல்லை கைஸ். ஓகே இருங்க திருப்பியும் போய் பேசணும், கவனிக்கவே இல்லை. நம்ம கையில் எதுவும் இல்லை கைஸ். அப்போ வந்து நம்ம திருப்பியும் போய் பேசி நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ பேசினா நான் வந்து சரியாக கவனிக்கல கைஸ். ஓகே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் இல்லை கைஸ், இந்த இல்லை நடுவு வீட்டுக்குள்ளே, இந்த வீட்டில் இருக்கான். ஸ்ட்ரா டீலர் பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ். ஓகே அவன் என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு தேங்க்யூ. நீங்கள் வந்து மிடில் டவுனில் இருக்க என்னோட பையனை பார்த்து பேசுங்க, அவன் வந்து உனக்கு ரிவார்டு தருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கைஸ். ஓகே மிடில் டவுனுக்கு வந்து போயிடலாம். மிடில் டவுனுன்ற பாருங்க கைஸ், வில்லேஜ் பைரட் வில்லேஜ். இந்த பைரட் வில்லேஜில் வந்து இருக்கானா கைஸ். அவன் மகன் வந்து இந்த பைரட் வில்லேஜில் தான் வந்து இருக்கானா. அந்த மகனை பார்த்து பேசினா வந்து நம்மளுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுப்பானா கைஸ். ஓகே இவன் எங்கே இருக்கான், இந்த இடத்துல எதுவுமே இல்லை என்பிசி. அந்த இடத்துல ஸ்வாட் டீலர் தான் கைஸ் இருக்கான். இந்த இடத்துல பகி இருக்கான். சரி உனக்கு ஒரு ஹெல்ப்பை போட்டு போவோம், ஏன்னா வந்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய டைம் அடிச்சு கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம், அதனால் வந்து இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் கைஸ். பிரச்சனை இல்லை. ஏன்னா செத்துட்டானா என்ன, இல்லை அவனுக்கு 1 HP இருக்குது. அந்த இன்னொருத்தன் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ்.
ஓகே, பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எங்கே என்பிசி இருக்கான் சரியா தெரியல கைஸ். பறந்து மேலே போய் பார்ப்போமா, இங்கே எதுவுமே தெரியல. இங்கே தான் ஏதோ என்பிசி இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மகன் வந்து இங்கே தான் இருப்பான்னு சொன்னாங்க. இங்கே வரேன் கைஸ். அந்த இடத்துல இருப்பான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கான். ஓகே, அவன்கிட்ட போய் பேசிடலாம். ஓகே, என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற ரிச் மேன்? ஓகே, இவன் என்ன சொல்கிறான், டாக்கு தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மை ஃபாதர். அவன் என்ன சொல்கிறான்னா வந்து என் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நன்றி, பட் வந்து என்னோட சொத்தெல்லாம் வந்து மாப் லீடர்னு ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான். அவனை போய் அடித்து என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் திருப்பி மீட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து ரிவார்ட் பண்ணுறேன் அப்படின்றான். ஓகே, நம்மளுக்கு ரிவார்டு தான் முக்கியம். அதனால் போயிட்டு இந்த மாப் லீடரை போய் அடிச்சிடலாம் கைஸ். மாப் லீடர் எங்கே இருக்கானா வந்து மிடில் டவுனுக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்கு கைஸ். அந்த இடத்துல தான் வந்து மாப் லீடர்ன்ற பாஸ் வந்து இருக்கான். ஓகே, இப்போ போய் நம்ம வந்து அவனை அடிச்சிடலாம். அடித்து இவன் அந்த ரிச் காயோட சொத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்டே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்டு மாதிரி தருவான் கைஸ். என்னன்னு தெரில. ஓகே, நம்மகிட்ட ஈகிள் ஃப்ரூட் இருக்கான். எத்தனாவது லெவல்னு தெரியலையே. 120வது லெவல் தான் கைஸ். பிரச்சனையே இல்லை. மாப் லீடர் 120வது லெவல் தான். அதனால் ஈஸியாகவே அடிச்சிடலாம். நம்ம வந்து 415வது லெவல் கைஸ். ஓகே, இவன் வந்து சீக்கிரமாக அடிச்சிடலாம். நம்ம எபிலிட்டி தான் யூஸ் பண்ணி வீமோ யூஸ் பண்ணால் செத்துட்டாங்க கைஸ். ஓகே, டாக் டு த ரிச்மேன். திருப்பி வந்து ரிச்மேன்ட்ட வந்து பேசணுமா கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி பறந்து போய் மிடில் டவுனில் இருக்க அந்த ரிச்மேன்ட்ட பேசுவோம். நம்மளுக்கு என்ன அவார்டுக்கு அதாவது ரிவார்டு கொடுக்க போகிறான்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்ச சாபர் குஸ்டி இவன் தான் தருவான்னு நினைக்கிறேன். இவனோட சொத்தில் ஒரு ஸ்வாடா வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். என்னோட கெஸ் அது தான். ஓகே, பார்ப்போம் என்ன தரப்போகிறான் இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். பார்ப்போம். ஓகே, எங்கடா இருக்க, இவனை வேறு தேட வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் கைஸ் இருக்கான். பிரச்சனை இல்லை. இப்போ போய் டப்புன்னு பேசுவோம். என்ன சொல்கிறான்? ரிச் மேன் டாக் தேங்க்யூ ஃபார் கிரீட்டிங். என்ன சொல்கிறான், இன்னொரு டைம் பேச பார்ப்போம். ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உனக்கு ரிலிக்குன்னு ஒன்று வந்து தரேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கைஸ். இந்த ரிலிக்கு வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் கைஸ். இது ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேனே. எந்த இடம் எனக்கு தெரிஞ்சு நான் ஜங்கிளில் தான் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஜங்கிளில் தான் இந்த ரிலிக்கை வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்த பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கைஸ். ஓகே, இப்போ பறந்து போய் ஜங்கிளில் போயிடலாம். ஓகே கைஸ், இதே இந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஜங்கிளுக்கு போவோம். சீக்கிரமாக பறந்து போனால் தான் வந்து அங்கே என்ன மிஸ்ட்ரி அடங்கியிருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது கைஸ் இந்த சாபர் குஸ்டின்றது. ஓகே, சாபர் ஸ்வாடுன்றது தான் கைஸ். சாபர் ஸ்வாடு இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமாமா. C1லே நம்பர் 1 ஸ்வாட்னா அதுதான் நாங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து போய் பார்ப்போம். நம்ம வந்து ஃபாரஸ்ட் வில்லேஜ் கிட்டே வந்துட்டோம். எனக்கு இந்த வில்லேஜ் பேரெல்லாம் மறந்துடுது கைஸ். ஜங்கிள் வில்லேஜில் இந்த ஐலாண்ட்ஸ் பேர்லாம் வந்து மறந்துடுது. இந்த ஐலாண்டு பேர் வந்து ஜங்கிள். ஓகே கைஸ், இப்போ வந்து ஜங்கிளில் இந்த ரிலிக்கு இங்கே வரேன் கைஸ். நான் சொன்னேன்ல ரிலிக்கு எங்கேயோ பார்த்துன்ட்டு இங்கேயே தான் இருக்குது. இதை வந்து பொறுத்துற மாதிரியான இடம் வந்து ஜங்கிளில் அந்த கச்சா கீழே வந்து இருக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஃபிட் பண்ணிடலாம் கைஸ். ஃபிட் பண்ணால் இது ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இவனும் பாஸ் மாதிரி தானே கைஸ். இவனுக்கு வந்து ஸ்பான் லிமிட் இருக்காமா. 10 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்பான் ஆவானா கைஸ். 10 நிமிஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம செர்வர் ஹாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு பெஸ்ட்டு வே கைஸ். செர்வர் ஹாப்பு நல்ல ஒரு ஐலாண்டாக போனோம்னா நல்லாயிருக்கும். வந்து நல்ல செர்வராக அவன் இருக்கிற செர்வராக கொண்டு போய் விடுங்கடாடி. எப்படியோ நான் வந்து செர்வர் ஹாப்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செர்வர் ஹாப் பண்ணேன். எல்லா செர்வர்லையுமே அவன் இல்லவே இல்லை. இந்த செர்வரில் தான் வந்து 3 நிமிஷம் தான் கைஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த செர்வருக்கு வந்துட்டேன். இந்த செர்வரில் வந்து வேறு ஒன்றும் ஒருத்தர் ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். அவன்கிட்ட டைகர் ஃப்ரூட் இருக்குது போல் இருக்குது. டைகர் ஃப்ரூட் அன்றைக்கி லீடர் போர்டில் பார்த்தோம்ல கீழே, அதாவது டாப்பில் இருந்து 3rd பிளேஸில் இருந்துச்சு. ஓகே, ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். சாபர் போச்சு அவன் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா வந்து அவன் அடிச்சிட்டான்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடும் சாபர் ஸ்வாடு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவனை வந்து டேமேஜ் பண்ணிடலாம் கைஸ். சீமு போடு. M1 வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. என்ன காரணம் தெரியல கைஸ். ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல் இருக்குது. M1 வந்து சுத்தமாக யூஸே ஆகலை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸ் மூவ் போட்டுடலாம். ஓகே, எல்லா மூவியும் அடித்து ஸ்டாம் தான் பண்ணணும். வேறு வழியே இல்லை கைஸ். இவன் வந்து நடுவில் வந்துட்டான். இவன் போய் அடிச்சிட்டானா நம்மளுக்கு சாபர் ஸ்வாடு கிடைக்காது. இன்னும் ஒரே ஒரு அடி அவ்வளோதான் கைஸ். கிடைக்க போது கிடச்சிருச்சு கைஸ் சாபர் ஸ்வாடு. ஓகே, ஃபைனலி நம்ம சாபர் ஸ்வாட் வந்து எடுத்துட்டோம். எவ்வளோ கஷ்டம் இதுக்கு. எத்தனையோ செர்வர் ஹாப் பண்ணி கடைசி விஷயம் தான் கைஸ். ரொம்ப லேட் ஆச்சு. நிறையா செர்வர் ஹாப் பண்ணியும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு செர்வரில் தான் 3 நிமிஷம் கைஸ். இங்கே பாருங்கள் சாபர் ஸ்வாட் இதுதான் நம்பர் 1 ஸ்வாடாமா C1லேயே. ஓகே, பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, ஆறாலாம் ஆன் பண்ணால் ஆறாவாக இருக்குது இந்த ஸ்வாடே. ஓகே கைஸ், ஸ்வாடு வந்து வேறு மாதிரி இருக்குது. இது எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது கைஸ். என்பிசிக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது? 20 டேமேஜ் கொடுக்குது கைஸ். நம்ம வச்சுருக்க அந்த கட்டானாலாம் வெறும் 2 டேமேஜ் 3 டேமேஜ் தான் தருவோம். இது வந்து நான் ஸ்டாட்ஸே போடலை. ஸ்டாட்ஸே போடாமல் 20 டேமேஜ் தருது கைஸ். ஓகே, சாபர் ஸ்வாட் வந்து ரொம்பவே ஓபி தான் போல கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து சீக்கிரமாக எல்லா என்பிசி அடிச்சு டக்குன்னு லெவல் ஏறிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 700 லெவலில் வந்து C2ன்றாங்க. ஓகே, C2 எப்படி போகிறது அதெல்லாம் வந்து தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த டெலிபோர்ட் ஆப்ஷன் இருந்துச்சுல அதில் வந்து காட்டும்னு நினைக்கிறேன். அப்படியே தொட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த என்பிசிலாம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது கைஸ். 450 லெவல் வந்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம 450வது லெவலே அடுத்த ஐலாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு டைம் இந்த என்பிசிலாம் உங்களுக்கு அடித்து காட்டலாம் தான் கைஸ் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்காங்க. எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து லைட் ஃப்ரூட்டும் இல்லை ஐஸ் ஃப்ரூட்டும் வாங்க சொன்னீங்க. எந்த ஃப்ரூட்டுமே இப்போதைக்கு ஸ்டாக்லேயே வரல கைஸ். ஸ்டாக்கில் வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக வாங்கிடுறேன்.
ஓகே, நான் வந்து சீக்கிரமாக இந்த என்பிசிலாம் அடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா வந்து இந்த என்பிசி அடிச்சுட்டு நம்ம அடுத்த குஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த பாஸ் என்பிசியும் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க கைஸ் அவன் எப்படி இருக்கான்ட்டு. ஏன்னா ஈகிள் ஃப்ரூட்டு கொஞ்சம் எனக்கு ஸ்லோவான மாதிரி தெரியுது கைஸ். இந்த என்பிசிலாம் அடிக்கிறது கொஞ்சம் நான் எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கிறதுல வந்து ஸ்லோவான மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஓகே, இந்த என்பிசி மட்டும் டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம் கைஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பிடிக்கலன்னா, கரெக்டாக எல்லா என்பிசி அடித்து முடிச்சுட்டு இந்த ஒரே ஒரு என்பிசி மட்டும் அடித்தா தான் குஸ்ட்டு முடியும்னு இருக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது கைஸ் இந்த ஐலாண்டில். ஓகே, இருந்தால் இது ஒரே ஒருத்தனை மட்டும் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு கைஸ். ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டு உங்களுக்கு அந்த குஸ்ட்டை போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இவன் வந்து சீக்கிரமாக எல்லா அட்டாக்ஸ்லையும் போட்டு முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த செகண்ட் குஸ்ட் இருக்கும்ல அந்த குஸ்ட்டுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த இதுன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து லெவலை ஏற்றியே 459 லெவல் வந்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல எந்த என்பிசி இருக்காங்கன்ட்டு. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வந்து செகண்ட் குஸ்ட்டுக்கான என்பிசிலாம் இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தான் கைஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது ஒரு டைம் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 இதே அடிக்கணும்னு வேறு இருக்கும் கைஸ். ஃபிஷ்மேன் அண்ட் கமாண்டரு, அவன் வந்து ஃபிஷ்மேன் வாரியர்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபிஷ்மேன் கமாண்டர் இவன். ஓகே, ஆனால் வந்து இவன் ரொம்பவே ஈஸியாக இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குஸ்டியே பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு குஸ்ட்டு செகண்ட் குஸ்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பி டிஃபரன்ஸ் தான். பட் வந்து நீங்கள் செகண்ட் குஸ்ட்டுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்து டேஷ் பண்ணி வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு குஸ்ட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பாஸை காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்களா, மாற்றி எடுத்துகிறேன் குஸ்ட்டே. இப்போ ஃபிஷ்மேன் லார்டு, ஃபிஷ்மேன் வாரியர், கமாண்டர், லார்டு. ஓகே, இந்த ஃபிஷ்மேன் லார்டு வந்து ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல முடியாது கைஸ். ஈகிள் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அவன் ஒரு டைம் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டானே முடிச்சிடறான் கைஸ். ஏன்னா வந்து அவன் ஒரு டைம் அடிச்சேன்னா நான் ஸ்டன் ஆயிடுறேன். ஸ்டன் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக சாகடிச்சிட்றான். இங்கே பாருங்க கைஸ், இப்போ வந்து ஃபிஷ்மேன் லார்டு இப்போதைக்கு அடிக்கல பாருங்கள். நான் வந்து அடித்தா காட்டுறேன். அடித்தானே நான் கன்ஃபார்ம் செத்துருவேன். ஏன்னா ஹெல்த்தும் கம்மியாக இருக்குது. அவன் அடித்தானே நான் ஸ்டன் ஆயிடுறேன் கைஸ். நான் வந்து பிளாக் சுவிட்சுக்கு தான் மேஜராக போட்டிருக்கேன். அதனால் அவ்வளோக்கா வந்து தெரியல கைஸ். இங்கே பாருங்க, சீக்கிரமாக அடிச்சு நல்ல வேலை நான் ஒரு மூவ் போட்டதுனால தப்பிச்சிட்டேன். இந்த ஃபிஷ்மேன் லார்டுக்கு தான் வந்து 2 HP இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அடிப்பான். செகண்ட் வந்து அவைக்கனான ஃபார்ம் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக டேமேஜ்லாம் கொடுப்பாங்க கைஸ். ஓகே, இவனை வந்து சீக்கிரமாக டேமேஜ்லாம் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. என் வாய்ஸ் டல்லாக இருந்தால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசி போடுறேன். ஓகே, இவனை வந்து சீக்கிரமாக அடிச்சிடலாம் கைஸ் எல்லா எபிலிட்டிஸும் யூஸ் பண்ணி. ஓகே, வந்து சாக போகிறான். செத்துட்டான் கைஸ். நான் பார்த்தீங்களா, அடித்தவொடனே நான் ஸ்டன் ஆகிட்டேன். அதே மாதிரி நான் செத்துட்டேன். அவன் சாக போகிறான்னு நல்லா நினச்சி பேசிகிட்டு இருந்தால் அவன் நம்மளை சாகடிச்சிட்டான் கைஸ். ஓகே, இவனை போய் ஒரே ஒரு டைம் அடிச்சிடலாம். இவன் அடிச்சா எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவலில் ஏறிடுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு லெவல்னா 2 லெவலில் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இவனை போய் சீக்கிரமாக அடிப்போம். நம்மகிட்ட 1.5 மில்லியன் கிட்ட சேரப்போகுது கைஸ். ஓகே, எங்கே இருக்கான் அவன்? இந்த இங்கே இருக்கான் பாருங்க கைஸ். நல்ல வேலை நம்ம பிளாக் சோர்ஸில் நிறையா ஸ்டாட்ச் போட்டதுனால ஈஸியாக வந்து டேமேஜ் கொடுக்க முடியுது கைஸ். ஓகே, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா டேமேஜெலாம் இவனுக்கு கொடுப்போம். ஓகே, இவன் வந்து செமையாக அடி வாங்குறாங்க கைஸ். நம்மளுக்கு நல்லா தான் சாக போகிறான். செத்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான். நல்ல வேலை கடைசியாக ஒரு ஃபினிஷிங் அட்டாக போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு 15,000 ரூபாய் காசு இருக்குது. அதே மாதிரி ஒரு துளி ஹெச்பி இருந்தாலே வந்து துளி எக்ஸ்பி இருந்தாலே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்பிசி அடித்தாலே போதும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம். அடுத்து என்ன ஐலாண்டாக இருக்குன்னு எனக்கே அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம 460 லெவல் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான லெவல் தான் கைஸ் இருக்குது. நம்ம வந்து அடுத்த சீட்டு ரீச் பண்ணுறதுக்கு 260 லெவல்ஸ் தான் இருக்குது. ஓகே, எங்கே இருக்குது? ஆமாம் கைஸ், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் அப்பர் ஸ்கைலாண்ட் ஒன்று இருக்குன்ட்டு ஸ்கைலாண்டுக்கு மேலே தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கிறிஸ்டனா கீழே தான் கைஸ் காட்டும். ஆனால் வந்து இது மேலே காட்டுற மாதிரி இருக்குது கைஸ். அப்போ கண்டிப்பாக வந்து அப்பர் ஸ்கைலாண்ட் தான் போட்டுருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்பர் ஸ்கைலாண்ட் அந்த ஐலாண்டுக்கு வந்து போயிடலாம். இந்த நேரத்தில் லைக் பண்ணாதவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். அதே மாதிரி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கைலாண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இந்த டைம் ஈகிள் மீட்டர் வந்து ரொம்ப தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கை ஐலாண்டு, அப்பர் ஸ்கை ஐலாண்டு. நம்ம வந்து அப்போ பறக்கிற ஃப்ரூட் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ நம்மகிட்ட பறக்கிற ஃப்ரூட்டு, அதாவது அப்பயும் நம்ம ஈகிள் தான் வச்சுருந்தோம். ஆனால் வந்து நம்மகிட்ட அந்த எபிலிட்டி வந்து அன்லாக் ஆகலை. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியல கைஸ். ஆனால் இப்போ தான் தெரியுது இங்கேயே ஒரு குஸ்ட் இருக்குது. ஆனால் 3 குஸ்ட் இருக்குது கைஸ். எனக்கு என்ன டவுட்னா 3 குஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு என்பிசி மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இருக்காங்கன்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த டெம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி அப்புறம் டெம்பிள் என்னன்னு தெரியல கைஸ். இந்த ஒரு குஸ்ட்டை முடிச்சுட்டு போய் பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்ட்டு. ஓகே, இந்த குஸ்ட் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? 7 பேர் அடிக்க சொல்கிறாங்க. 7 பேர் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும் கைஸ். 7 பேர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவங்க வந்து அடித்து பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 பேர் தான் இருக்க மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, திருப்பி கடுப்பாக்குறாங்க. இவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே சுத்தமாக
ஐடியாவே இல்லை கைஸ். ஏன்னா வந்து அந்த ஒரு ஆளை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சா எங்களுக்கு என்ன அப்படி குறைஞ்ச போகுதுன்னு தெரில. கரெக்டாக வந்து கரெக்டான அளவுக்கு விட ஒன்று கம்மியாக வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு NPC திருப்பி ஸ்பேன் ஆகி அதை சாகடிக்கிற வரைக்கும் ரொம்ப டார்ச்சராக இருக்குது கைஸ். ஓகே இவங்களை வந்து சீக்கிரமாக அடிச்சிடலாம். இங்கே பாருங்க கைஸ் 5 NPC கொண்டாச்சு, அவ்வளோதான் 6 பேர் இதை டைவ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு NPCக்காக வெயிட் பண்ணி திருப்பி அதே குஸ்ட் மாதிரி தான் கைஸ் பண்ணணும். ஓகே இவன் வந்து எங்கேருந்தோ ஸ்பான் ஆகிட்டான் போல் இருக்குது. இவனே அடிச்சாச்சு கைஸ், குஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ வந்து இங்கே உள்ளே போய் பார்ப்போம் பாஸ் இருக்கானான்ட்டு. என்ன பாஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல கைஸ், மேகம். ஓகே இதுக்குள்ளே போக சொல்கிறாங்க, இதுக்குள்ளே தான் இருப்பானோ பாஸு, இதுக்குள்ளே யாருமே இல்லையே. என்னது ஓ மை காட் என்னது கைஸ் இது. ஓகே ஏதோ சீக்கிரட்டான இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஹோம் செட் பாயிண்ட் இருக்குது, இங்கே குஸ்ட்டு தனியாகவே இருக்குது கைஸ். ஓ நம்ம அந்த குஸ்ட்டை பார்த்த இந்த சண்டான்றவன் இங்கே தான் இருக்கான். அப்புறம் வந்து இந்த சைடு யார் இருக்கா, விஸ்பர் அந்த பாஸ் இருக்காங்க கைஸ். ஓகே அந்த குஸ்ட்டில் பார்த்த மீதி 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து குஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிக்கணுமா கைஸ், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது. ஓகே நம்ம இப்போ இந்த குஸ்ட்டு ஓகே கைஸ், அங்கே வந்து அந்த ஒரு குஸ்ட்டை பண்ணுறதுக்காக அங்கே பண்ணிக்கலாம். மீதி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வராமல் இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கே நம்மளுக்கு இங்கேயே ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க கைஸ் குஸ்ட்டை. ஓகே அந்த சைடு ஒன்று போதே. ஓகே அங்கேயே குஸ்ட் இருக்கா என்ன. இப்போ வந்து 2 குஸ்ட்டு போகிறது கைஸ். இந்த ஐலாண்டில் தான் ஃபஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். 2 குஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்பான் ஐலாண்டில் வந்து பார்த்துருப்போம். ஓகே கைஸ் அப்போ வந்து இந்த ஐலாண்டில் வந்து எத்தனை லெவல் வரைக்கும் ஏறணும் இருங்க. 525 550 லெவலில் அக்செப்ட் பண்ணுறா. தண்டர் கார்டு வந்து 575. அப்போ 600 லெவல் வரைக்கும் நம்ம அந்த அப்பர் ஸ்கைலாண்ட்லேயே தான் கிரைண்ட் பண்ண போல் இருக்குது. ஓகே எப்படியாவது இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரே பாட்டில் கவர் பண்ண தாங்க ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு ஐலாண்டை 2 பாட்டெல்லாம் போட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஏன்னா நான் நூப் டு ப்ரோ சீரிஸ் போட ஆரம்பிச்சதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு 2 ஐலாண்டை கவர் பண்ணுவேன். அந்த வகையில் வந்து அடுத்த பார்ட் வந்து இந்த ஸ்கை ஐலாண்ட்ஸை முடிக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் கைஸ். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்ல ஃப்ரூட் ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட்டை வாங்கினோம்னா வந்து சீக்கிரமாக கிரைண்ட்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எந்த ஒரு ஃப்ரூட்டுமே உருப்படியாக வந்து ஸ்டாக்கில் வரல கைஸ், ஏனே தெரில. ஓகே பாருங்கள் இவனும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கான். இங்கே பாருங்க பூச்சி சாக போகிறோம். ஓகே இவனை வந்து அடித்து ட்ரை பண்ணலான்னு வந்ததுக்கு இவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு முடிச்சிருப்பான். ஓகே இது என்ன டெம்பிள் உள்ள யார் கைஸ் இருப்பான். இங்கே பாஸ் அவன் தண்டர் கார்டு தான் பாஸே. ஓகே இங்கே யார் இருக்கா, இங்கே வருங்க கைஸ் ஏதோ ஒரு NPC சீக்ரெட் NPC நின்றுட்டுருக்கான். ஓகே இன்ஸ்டிங்க்ட் டீச்சரா யாரா நீ. ஓகே டாக் இன்ஸ்டிங்க்ட் டீச்சர் ஹே வாண்ட் டு நோ. ஓகே நம்ம கொடுக்குறானாமா டாஜிங் அட்டாக்ஸ், அதாவது அட்டாக் பண்ணும்போது நம்மளால் டாஜ் பண்ண முடியுமாமா அதை ஆன் பண்ணால். அது உங்களுக்கு வேணுமா, நீ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்க, ட்ரெயின் பண்ணிக்கோ, இதை வந்து ட்ரெயின் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றாங்க. 7,50,000 ரூபா. எனிமீஸ் அட்டாக் பண்ணும்போது நம்மளால் டார்ஜ் பண்ண முடியுமா கைஸ். இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே ஏதாவது டிசைட் பண்ணி தான் கைஸ் முடிவு எடுக்கணும். ஓகே இது வந்து அவசியமாக இல்லையா தேவையில்லையான்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் 7,50,000 ரூபா கொடுத்து வாங்குறதா இல்லையான்னு யோசிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட 1.5 மில்லியன் தான் கைஸ் இருக்குது. C2க்கு இந்த வீடியோவில் போக போகிறேன் கைஸ். நிறைய பேர் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானே ரொம்ப நாளாக வந்து கிரைண்ட் பண்ணி எப்படியாவது C2க்கு போகணுன்னு ஒரு லட்சியத்தோடு வந்தாங்க கைஸ். எப்படியும் வந்து நம்ம இப்போ C2க்கு வந்து போக போகிறோம். ஓகே இப்போ வந்து நான் 700 லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து டாக் டு த மெரைன் NPCன்னு வந்துச்சு. அந்த NPC எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரிசன் ஐலாண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே நான் வந்து உங்களுக்கு ஸ்கை ஐலாண்ட்ஸை பற்றி போன வீடியோலேயே காட்டிட்டேன் கைஸ். அதனால் வந்து ஃபவுண்டைன் வில்லேஜில் வந்து இந்த ஐலாண்டில் வந்து 3 குஸ்ட் இருக்குது கைஸ். 2 வந்து NPC குஸ்ட்டு, இன்னொன்று வந்து பாஸ் குஸ்ட்டு கைஸ். ஃபஸ்ட்டு குஸ்ட்டே நீங்கள் வந்து முக்கால்வாசி 75 லெவலுக்குமே ஏறிடலாம். ஏன்னா வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது கைஸ். ஆனால் மற்ற 2 குஸ்ட்டுமே வந்து தள்ளி இருக்காங்க. அதே மாதிரி பாஸும் ரொம்ப ஹார்டாக இருக்காங்க கைஸ். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குஸ்ட்டான அந்த NPC குஸ்ட்டே வந்து பண்ணிடுங்க. ஓகே நான் வந்து 700 லெவலுக்கு மேலே ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குஸ்ட்டை முடிக்கும் போது தான் கைஸ் எனக்கு சொன்னாங்க என்னென்னா வந்து நீங்கள் 700 லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ போய் அந்த NPCகிட்ட பேசுங்கன்னாங்க கைஸ். ஓகே அந்த NPC வந்து பிரிசனில் இருப்பானாமா. ஓகே கைஸ் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பிரிசனில் வந்து ஸ்டார்டிங்கில் 3 பேர் இருப்பாங்களா. ஒருத்தர் வந்து போட்டு, இன்னொருத்தர் வந்து செட் பாயிண்ட் ஹோம் செட் பாயிண்ட்டு, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க கைஸ். அவன் தான் நினைக்கிறேன் மெரைன் டிடெக்டிவோ சம்திங் நேம் வச்சிருந்தான். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு போயிடலாம். இங்கே செஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி போயிடலாம் கைஸ். ஏன்னா நம்மகிட்ட வந்து இப்போ 1.6 மில்லியன் இருக்குது கைஸ். நம்ம லைட் ஃபுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இங்கே இருக்கா பார்த்தீங்களா கைஸ் மிலிட்டரி டிடெக்டிவ். இந்த இவெண்ட்டை போய் பேசுவோம். ஓகே என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் கைஸ். டாக் கொடுத்து பார்த்தா என்ன சொல்கிறான் இவன், டான்ஸ் வான் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் கைஸ். ஓகே இந்த இடத்துல இருந்து டான்ஸ் வான் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் கைஸ். ஓகே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ஐஸ் அட்மிரல் கூட சேர்ந்து ஐஸ் வில்லேஜ், அந்த ஸ்னோ வில்லேஜ் இருக்கும்ல, அந்த வில்லேஜில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் கைஸ். அவனை போய் நம்ம வந்து கண்டுபிடிச்சு இவங்கிட்ட வந்து கொடுக்கணுமா கைஸ். அந்த டான்ஸ் வான் வந்து எப்படியாவது கைது பண்ணி இவங்கிட்ட வந்து கொடுக்கணுமாமா. நம்மளுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து இந்த ஃபிரோசன் வில்லேஜ்னு ஒன்று இருப்பாங்களே கைஸ், அதில் வந்து சீக்ரெட் டோர் ஒன்று இருந்துச்சுல, அது என்ன டோர்னு கூட நம்ம முன்னாடி என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த டோரில் வந்து போய் பேச சொல்கிறாங்க கைஸ். ஓகே பாஸ் இருக்கானா உள்ள இருக்கானான்னு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் பாஸ் வந்து இந்த இடத்துல இல்லை, டைமர் ஓடிட்டுருக்கு, என்னன்னு தெரியல கைஸ். ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை போய் பிடிச்சி கொடுப்போம். எனக்கு வந்து அப்போ தான் வந்து C2 அன்லாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இப்போ வந்து ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்து பறந்தே போயிடலாம் கைஸ். ஃப்ரோசன் வில்லேஜ் எந்த சைட் இருக்குன்னு தெரியலையே. ஓகே இது மேலே ஏறி நின்று ஏதாவது தெரியுதா கைஸ், அங்கேருந்து ஹைட்டாக எங்கேயாவது இருக்கா. ஓகே கைஸ் ஃப்ரோசன் வில்லேஜ் போகிற இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் எடுத்து ஆல் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து இந்த வீடியோ நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வரும்.
ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தாச்சு. எந்த இடத்துல தெரியுமா அந்த சீக்ரெட் டோர் நான் பார்த்தேன். அந்த கேவ் இருக்குல்ல கைஸ், இந்த கேவே வந்து ஒளிச்சு தான் வச்சிருப்பாங்க. இங்கே எபிலிட்டி டீச்சர் கூட இருப்பான். இங்கே வந்து ஒரு டோர் இருந்துச்சு. இந்த டோரை வந்து நம்ம எபிலிட்டி யூஸ் பண்ணி கூட உடைக்க முடியல. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த கீயை போட்டு திறந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இது வந்து திறந்துருச்சு. நினச்ச மாதிரி இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஐஸ் அட்மிரல் 700 லெவலில் இருக்காங்க கைஸ் இவன். ஓகே, 700 லெவலில் இவன் தான் இருக்கான். இவனை போய் எப்படியாவது அடிச்சு பார்ப்போம் கைஸ். நல்ல வேலை நம்மகிட்ட லைட் ஃப்ரூட் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பாஸ் அடிக்கிறது கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம M1 யூஸ் பண்ணி இவனை டேமேஜ் பண்ண பார்ப்போம். இதில் வேறு இந்த அட்டாக் வேறு பண்ண முடியுது கைஸ், விவி அட்டாக். இந்த விவி அட்டாக் இருந்ததுனால மேலே போய் பட்டுருது. ஓகே கைஸ், இப்போ வந்து இவனை வந்து எப்படியாவது அடிச்சு முடிச்சிடலாம். இவனுக்கு வந்து கம்மி HP தான் இருக்குது. அவ்வளோ பெரிய பாஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சைபாருக்கு அந்த பாஸையும் அடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இவன் பவராக இல்லை கைஸ். ஆனால் ஐஸ் ரூட் யூஸ் பண்ணுறான்ல, அதனால் அது மேலே பட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறோம் கைஸ். அதில் ஃப்ரீஸ் ஆனால் ஒரு 2 செகண்ட் வந்து நம்மளால் வந்து அட்டாக் எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து அவன் அந்த டைமத்தில் வந்து அடிச்சிடறான் கைஸ். ஓகே, இவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டிங் ஆன் பண்ணி அடிச்சிடலாம். இன்ஸ்டிங் ஆன் பண்ணுறதுனால நான் அந்த பாஸையும் அடிச்சிடலாம். இங்கே வரும் கைஸ், க்ளோஸ் பண்ணிட்டா, சொன்ன மாதிரியே க்ளோஸ் பண்ணிட்டா பார்த்தீங்களா. நம்மகிட்ட வந்து இன்ஸ்டிங் இருக்கிறதுனால அவன் நினச்சாலும் ஒரு சில டைம் அடிக்க முடியாது கைஸ். ஓகே, இந்த மாதிரி நம்மகிட்ட இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே அடிக்கணும். ஏன்னா வந்து கிட்ட போயிட்டோம்னா திடீர்னு வந்து அந்த மூஸ்லாம் யூஸ் பண்ணுறான். அதனால் வந்து நம்ம ஃப்ரோஸ் ஆயிரோம் கைஸ். அப்போ வந்து அவன் அடிக்கிறான் சர்ப்ரைஸாக. ஓகே, இவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் HP தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஸ்டாட்ஸை கொஞ்சம் ஹெல்த்துக்கும் அதுக்கப்புறம் பிளாக் சூட்ஸுக்கும் நிறையா போட்டு வச்சிருக்கேன் கைஸ் மீலியை விட. அதனால தான் வந்து மீலி சீக்கிரமாக குறைஞ்சாலும் ஹெல்த்தும் நம்மளுக்கு ஃப்ரூட்டும் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஓகே, இவன் வந்து அடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். மேலே HP கட்டினோடனே நான் கூட வேறு ஏதோ NPC அடிச்சிட்டான் போல் இருக்குது. நான் இவன் தான் செத்துட்டான்னு நினச்சேன் கைஸ். ஓகே, இவனுக்கு 1 HP தான், ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூவ், அவ்வளோதான் செத்துட்டான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே, அவனுக்கு ஏதோ பேசுகிறான். ஓகே கைஸ், இவன் வந்து கதையே பேசிகிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்ல வரான்றது அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் கைஸ். இவன் வந்து மெயினான பார்ட்டுக்கு பிளான் இல்லையாமா. இவனும் அப்புறம் டிராகன் டேலனோட மாஸ்டர் அவனும் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கைஸ். இவங்க 2 பேரும் வந்து நார்மலாக தான் வந்து எப்படியோ ஸ்வானை வந்து இவன் அப்படி கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவன் ஆர்டிஃபிஷியலாக டெவில் ஃப்ரூட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால் வந்து இவனை எப்படியாவது கேப்சர் பண்ணிடலான்ற பிளானில் வந்து வந்தாங்களாம் கைஸ். ஆனால் வந்து அந்த டான்ஸ் வான்றதை வந்து பீப்புளெலாம் வச்சு மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் அந்த டான்ஸ் வான் வந்து எஸ்கேப் ஆக விட்டாங்களாம் கைஸ். ஆனால் இவனோட ஃப்ரெண்ட்ஸான அந்த மேக்மா அட்மிரல்னு ஒருத்தனும் இவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு டான்ஸ் ஆன் பக்கம் வந்து போயிட்டான். அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து விளவலான்னு பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, வாங்க இவன்ட்டு வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டிடெக்டிவ்கிட்ட போய் திருப்பி பேசுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த ப்ரிசனில் இருக்க திருப்பி அந்த டிடெக்டிவிட்டியே போவோம். ஏன்னா வந்து இப்போயாவது நம்மளை C2 கிட்ட விடுறானா இல்லை என்னன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, இங்கே அங்கே தான் ப்ரெசென்ட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து சீக்கிரமாக போயிடலாம் கைஸ். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்கூல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போலாம் நான் அதை கேட்கறதே இல்லை, கொஞ்சம் மறந்துடுறேன் கைஸ். அதே மாதிரி எல்லோரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? சாப்பிட்லன்னா வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரிசன் கிட்டத்தட்ட வந்துட்டோம். டான்ஸ் வான் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எங்கே போயிட்டானா வந்து C2க்கு தான் வந்து தப்பிச்சு போயிட்டானா கைஸ். அவனை தான் பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளை C2க்கு வந்து அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன்கிட்ட போய் பேசி பார்ப்போம் கைஸ் என்ன சொல்கிறான்ட்டு. எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது கைஸ். அப்படி என்ன தான் அந்த C2ல இருக்குது, இவ்வளோ பில்டப் பண்ணி டான்ஸ் வானை வந்து பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இவன்ட்டு போய் பேசுவோம். டாக்கு இன்ட்ரெஸ்டிங் டாக். ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா வந்து நீ உனக்கு வந்து குட் லக்கு, நீ எப்படியாவது C2ல போய் டான்ஸ் வானை வந்து பிடிச்சி கொடுத்துரு, உன்னோட ஒரு ஜேர்னிக்கு வந்து ஒரு குட் லக் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளக்கிட்ட சொல்கிறாங்க கைஸ். ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா வந்து அடுத்து மிடில் டவுனில் இருக்க ஒரு மிலிட்டரி டிடெக்டிவ் அவன்கிட்ட போய் பேச சொல்கிறான். அவன் வந்து உன்னை வந்து C2க்கு வந்து டெலிபோர்ட் பண்ணுவானாமா. எனக்கு தெரிஞ்சு இவனோட தம்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து டான்ஸ் வானை படிக்கிறதுக்காக மிடில் டவுனுக்கு போகிறோம். மிடில் டவுன் எங்கே இருக்குது கைஸ்? சரியாக தெரியலையே. மிடில் டவுனு அந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்டோட ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் பறந்து போனாலே தெரிஞ்சிடும் கைஸ் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. அவ்வளோ தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மிடில் டவுனுக்கு ரீச் பண்ணிட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மிடில் டவுனை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே எங்கே அந்த மிலிட்ரி ஸ்பை இருக்கான்னு தெரில கைஸ். ஓகே, இவனை போய் தேடுவோம். இந்த சைடு ஏதாவது இருக்கானா? இங்கே எதுவுமே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போனாலும் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க கைஸ். ஓகே, சாஸ் பானதுக்கு வந்து 27 நிமிஷம் இருக்குமா. நம்ம வீடியோவில் ஒரு டைம் அடித்தோம், ஆனால் அவன் எந்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே ட்ராப் பண்ணல கைஸ். அவன் வந்து ரேராக தான் ட்ராப் பண்ணுவானாமா. ஓகே, இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கான்னு தேடுவோம் கைஸ். இந்த சைடு தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த இருக்கான் கைஸ். இங்கே பார்த்துறேன். இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சைடு இருக்கான் பார்த்தீங்களா கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனா? நான் மிலிட்டரி டிடெக்டிவ்னு நினச்சேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ட்ட போய் பேச சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து நான் அவனை C2க்கு வந்து கூட்டிகிட்டு போட்டான்னு கேட்குறான். ஓகே கைஸ், கொடுத்த உடனே டெலிபோர்ட்டிங் வந்துருச்சு. ஃபைனலி கைஸ் C2க்கு வந்து இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கோம். செகண்ட் பிளாக் சூட்ஸு ஃபைனலி கைஸ். இதை கஷ்டப்பட்டு எவ்வளோ கிரைண்ட் அடிச்சு எவ்வளோ விஷயம் பண்ணி இன்றைக்கி தான் கைஸ் நம்ம C2க்கு வந்து வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பைரேட் மேரையும் தான் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பைரேட்டில் தான் விளாண்டுருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் மாறி எடுத்தால் வேறு ஏதாவது ஐலண்டுக்கு போகுமா என்னன்னு தெரில கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பேட்ச் கொடுத்துட்டாங்க செகண்ட் சீக்கு வந்ததுனால. ஓகே, இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க ரோப்ளாக்ஸ்காரங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் கைஸ். ஓகே, இப்போ வந்து நான் சுற்றி பார்ப்போம் செகண்ட் சியில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்ட்டு. நம்மளுக்கு வந்து செகண்ட் சியை பற்றி எதுவுமே தெரியாது கைஸ். ஆனால் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய ஐலாண்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கண்ணு கட்டுற வரைக்கும் எல்லையே இல்லை. C1ல ஒரு ஐலாண்டா வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதில் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது கைஸ். ஓகே, வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே இந்த இடத்த பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்ட்டு. இந்த இடத்துல குஸ்ட் செய்கிற இடமே எங்கே இருக்குதுன்னு தெரில, ரொம்பவே பெருசு போட்டிருக்குது கைஸ். செகண்ட் சி அப்போ தேர்டு சி எவ்வளோ பெருசாக இருக்கும், செகண்ட் சி இந்தளவுக்கு பெருசாக இருக்குது. நான் இந்தளவுக்கு பெரிய ஐலாண்ட்லாம் பார்த்ததே இல்லை கைஸ் எந்த கேம்லேயும். நான் என்ன நினச்சேன்னா வந்து ஃபஸ்ட் சி மாதிரியே வந்து சின்ன சின்ன ஐலாண்டாக இருக்கும்னு நினச்சேன். இந்தளவுக்கு ஒரு பெரிய ஐலாண்டை நான் வந்து ஃபஸ்ட்டில் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஃபஸ்ட்டில் எங்கேயுமே இல்லை, இருந்தால் தானே பார்க்க முடியும். ஓகே, இந்த சைடு வந்தால் குஸ்ட்டு ஃபஸ்ட்டு குஸ்ட் நம்ம 700 லெவலுக்கு அடுத்து இருக்க 3 குஸ்ட்டு வந்து இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே, குஸ்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா சீட்டு வந்து டைம் சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல இருக்க இந்த பெரிய கூண்டாரம் என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, லிட்டரே நான் நினச்சதோட சீட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொலோசியமா, இந்த டைம் PVP கைஸ் C1ல் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அதே கொலோசியம் தான் கைஸ். அந்த கொலோசியம் மாதிரியே இதுவும் வந்து பெரிய கொலோசியம் போல் இருக்குது. இதில் வந்து பெரிய இடம் இருக்குது கைஸ். ஓகே, இது வந்து கிங்டம் ஆஃப் ரோஸாங்க கைஸ் இந்த ஐலாண்டு பேர். நம்ம வந்து கிங்டம் ஆஃப் ரோஸ்ன்றது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கைஸ், பிரம்மாண்டமாக. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்குது, அந்த சைடு குஸ்ட் பண்ணுறதுக்கு கொலோசியமு, இந்த சைடு ஒரு ட்ரீ இருக்குது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி ஒரு மலை மாதிரி ஏறுது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அது எப்படி என்ன இடம்னு சொல்கிறேன்னு தெரியல கைஸ், ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கான், ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது கைஸ். அது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, சூப்பர் கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது செகண்ட் சி. இது என்னன்னு தெரில, மஞ்சள் கலரில் வீடு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வீடுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இவன் எங்கேயே பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம கச்சா செகண்ட் சியில் இங்கே தான் இருக்கான் போல் இருக்குது கைஸ். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட, அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செகண்ட் சீன்றது ரொம்பவே பெருசாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கச்சா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் சீல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு ஃப்ரூட்டே தராமல் ஏமாத்துறான். சரி, செகண்ட் சி வந்துட்டாது என்ன ஏதாவது தரானான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த இடத்துல தான் உட்காந்து ஃப்ரூட்டெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, நம்மளே இப்போ ட்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எந்த பிளேயருமே இப்போதைக்கு இந்த இடத்துல இல்லை கைஸ். ஓகே, இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. நம்ம வந்து கச்சாட்டை, நம்ம அன்பு கச்சாட்டை, நம்மளை வந்து இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு அந்த கச்சாட்டை இப்போ வந்து செகண்ட் சீல இருக்க, இப்போ அப்கிரேட் ஆனால் இந்த கச்சாட்டை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரூட்டாக தாங்க கச்சா ஜீவலஸ், ஏதாவது நல்ல ஃப்ரூட்டாக தாங்க ப்ரோ. இவர் தான் கைஸ் வல்லவர் நல்லவர் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா செகண்ட் சீல மாசாக இருப்பார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். நிறையா லக்கெல்லாம் தருவாராமா. நம்மளுக்கு இப்போ இந்த மித்திகள் தரப்போகிறார் பாருங்க கைஸ். போச்சு போங்க, சொல்லி வாயம் உள்ள ஸ்மோக்கை தராரு. ஓகே, எல்லா சீலையும் வந்து கச்சா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல் இருக்குது. C1லேருந்து C2க்கு அப்கிரேட் ஆனதுனால நம்மளுக்கு ஃப்ரூட்டு அப்கிரேட் ஆகி மித்திகள் லெஜெண்டரி தான் தருவான்னு நினச்சேன். ஓகே, நம்மகிட்ட வந்து ஸ்மோக் ஏற்கனவே இருக்குது கைஸ். இப்போ அதனால் ஸ்டோரு கூட பண்ண முடியாது. ஐயோ, ஈட்டு எதுவும் கொடுத்துட போகிறாங்க, ஸ்டோரும் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் ஒன்றே தான் ஸ்டோர் பண்ண முடியுமா? அதே இப்போ தான் கைஸ் நோட்டீஸ் பண்ணுறேன். ஓகே, ட்ராப் பண்ணிடலாம் நம்ம. இங்கே வருங்க கைஸ், கைண்ட் ஹார்ட்டர்னு ஏதோ ஒரு டைட்டில் வேறு அன்லாக் இருக்குது. ஓகே, அப்போ செகண்ட்ஸில் டைட்டில் வைக்கிற மாதிரி ஏதோ இருக்குது போல கைஸ். ஆமாம், அவங்களாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்மளோட டைப் பண்ண எதாவது வருமா? எனக்கு தெரிஞ்ச கைஸ் எங்கே போய் எக்யூப் பண்ணுன்ட்டு. அவள் வந்து ஆப்பெக்ஸ் ப்ரெடிக்டர்னு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கைண்ட் ஹார்ட்டர்னு ஃபஸ்ட்டு டைட்டில். C2வில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலே கைண்ட் ஹார்ட்டர்னு டைட்டில் எடுத்தது நம்மளாக தான் இருப்போம். ஓகே, நம்மளோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கும் கைண்ட் ஹார்ட்டர்னு ஒரு டைட்டில் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இந்த ஃப்ரூட்டை வந்து கச்சா பக்கத்துலேயே போட்டு சொல்லலாம், யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்குவாங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா வேறு நிறைய பேர்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இருக்கட்டும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்க, யாருமே இப்போதைக்கு பிளேயர் இல்லை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நான் லைட்டோட எபிலிட்டி யூஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஐலாண்டை பாருங்க கைஸ். இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ்ன்ற ஒரு ஐலாண்டு வச்சு ரொம்ப நாளாக உட்காந்து செதுக்கியிருப்பாங்க போட்டுருக்குது. எவ்வளோ பெரிய ஐலாண்டை பாருங்க கைஸ். அதாவது C1 கம்பேர் பண்ணும்போது C1 மொத்த ஐலாண்டே சேர்த்தா இந்த ஒரு ஐலாண்டு கூட வராது போல கைஸ். அங்கே வந்து ஒரு ஐலாண்டு பெரிய பெரிய மரங்களோட, இந்த சைடு ஒரு ஐலாண்டு, அந்த சைடு பார்க்குற இடமெல்லாம் ஐலாண்டாக தான் இருக்குது. அதுவும் இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ் ஐலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க கைஸ். C1 ஃபுல்லாக சேர்த்து வச்சா கூட இந்த அளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மாக வந்து இந்த அளவுக்குலாம் பெருசாகவே இருக்காது. C2 வந்து அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். நம்ம வந்து அதான் குவிஸ்ட் எடுத்து கிரைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு லெவல் ஏற்றினதெல்லாம் ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்குது செகண்ட் சி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கைஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணி நிறைய பேர் பார்க்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் லென்த் ஆஃப் த வீடியோ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போதைக்கு 6 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு தான் கைஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை இந்த வீடியோ வந்து ரீச் ஆகி ஹிட் ஆகி ஒரு நல்ல வியூஸ்லாம் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தனி டிஸ்கஸ் சர்வர் வந்துருக்கு. அது தெரியாதவங்களாம் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனையோ அப்படி இல்லைனா வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையோ லிங்க் இருக்கும் கைஸ், அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.